யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 13-14 படிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மதிய வேளைக்காக நமக்கு நன்றி செய்கிறார்களே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம். அந்த சிலர்களை இந்த அடிமையும் கொண்டு வந்து உடைய வார்த்தை கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறேன். இந்த உபவாச நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி தேவனிடத்தில் கிட்டி சேர நாங்கள் எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவதற்காக இந்த நாளை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய அடிமையை மறைத்து நீ வெளிப்படுங்க. உடைய வார்த்தை இருபுறம் வலுமையில பட்டயமாயும் கருப்புள்ளதாயும் இருதயங்களை குத்தி கிழக்கிறதாயும் மூனையும் கணுக்களையும் வகைப்படுத்தி காட்டுகிறதாயும் இருக்கிறது. மகளை மறைத்து வெளிப்படுங்க. பேசுகிற நீங்கள உங்களை பரிசுத்த ஆவி என்று சொல்லிலே அடிமை மறைத்து பேசுங்க. இந்த நாளை என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அந்த காரியத்தை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். எல்லாவற்றும் நாம மாத்திரம் பயன்படுத்தோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த உபவாச நாள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற காரியம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடைய இடத்தில் திரும்புங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே படிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். உபவாசத்தின் முடிவுல ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும். ஆனா அந்த உபவாசத்துல என்னென்ன காரியம் ஆண்டு பண்ண சொல்றதுன்னா, அழுகையோடும் புலம்பலோடும் அப்புறம் என்ன சொல்றாரு, உபவாசத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடு எங்களிடத்தில் என்ன பண்ணுமா திரும்பணும். அப்போ உபவாசம் போடுகிறது முக்கியம் அல்ல. நம்ம விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் போய் சேருவதற்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் வஸ்திரங்கள் அல்ல உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுமா கிழிக்கணும். அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, உபவாசம் போடுறதுதான் தேசத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, தீர்க்கதரிசிகள் மூலயமா தேவன் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, அவருக்குண்டான எல்லாவற்றையும் ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றுக்கும் உபவாசத்தை கூறிவிட்டு ராஜா பலவிதமான உயர்ந்த வஸ்திரங்களை என்ன பண்ணிருப்பார், போட்டிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், அந்த வஸ்திரத்தை கிழித்து அவருக்கு ஒரு சணநூல் வஸ்திரத்தை போட்டு சாம்பல்ல உட்கார்ந்துருவாங்க, மண்ணில கீழே இறங்கி உட்கார்ந்துருவாங்க. அவங்க மகிமையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய மகிமை ஒன்றும் இல்லை, தேவன் நமக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தன்னை தாழ்த்துவார்கள். இன்றைக்கும் நம்ம உபவாசத்துல நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டுமானால் நாமளும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் தேவ சந்நிதியில் வந்து வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, இருதயத்தை கிழிக்கணுமா. அப்போ தேவன் என்ன பார்க்கிறார்னா, இருதயத்தை தான் பார்க்கிறார், மேல் தோற்றத்தை பார்க்கல. இப்ப நம்ம அநேகத்திற்கு என்ன சொல்லுவோம், எங்க சபையில 21 நாள் உபவாசம், நான் உபவாச ஜபத்துக்கு போறேன், இந்த நாள் உபவாசம் எனக்கு எல்லாருக்கிட்டே சொல்லுவோம்ல, உபவாசம். இப்ப மேல் தோற்றமான உபவாசத்தை தேவன் விரும்பவில்லை. இருதயத்தில் தேவன் என்ன சொல்றாரு, கிழித்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களை, இருதயத்தில் வேண்டாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதை எடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய உபவாசத்திற்கு பலன் உண்டு. சரிங்களா? இந்த நாள்ல நம்ம உபவாசத்தின் வெற்றிகளையும் உபவாசத்தின் தோல்விகளையும் குறித்து நம்ம பார்க்க போறோம். வேதத்துல இருந்துதான் பார்க்க போறோம், வெளியே இருந்து கிடையாது. வேதத்துல அழைக்கப்பட்ட மனுஷர்கள் எப்படி உபவாசத்தை பிரயோஜனப்படுத்தி அதிலிருந்து வெற்றி பெற்றார்கள், உபவாசத்துல கிடைத்த நன்மைகளை எப்படி இழந்து போனார்கள் என்பதை குறித்து தான் இந்த நாள்ல பார்க்க போறோம்.
அப்படி பார்க்க போற முதலாவது நபர் மோசே குறித்து நாம பார்க்க போறோம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். ஆமென். இங்க மோசே குறித்து நாம என்ன பார்க்கிறோம்னா, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். இப்போ மோசேயை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, மோசே எப்படிப்பட்டவர். இப்போ மோசேயும் இயேசு கிறிஸ்துவையும் அநேக காரியங்கள்ல ஒப்பிடலாம். இப்போ பார்வோன் என்ன பண்ணாரு, சின்ன பிள்ளைகளா, சின்ன ஆண் பிள்ளைகளா என்ன பண்ணோம், சாகடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்ட உடனே மோசே தாய் அவரை என்ன பண்ணாங்க, ஒரு நாணயப்பட்டியில மறைச்சு ஒரு நைல் நதியில விட்டுட்டாங்க. எகிப்தின் இளவரசிட்ட என்ன பண்ணாங்க, கொண்டு போய் தானே அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் 2 வயசு பிள்ளைகளை என்ன பண்ணா, சாகடிக்க உத்தரவு கொடுக்கும் பொழுது தேவன் அவரை காப்பாற்றி ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் கொண்டு வருகிறார். அதே மாதிரி மோசே ஒரு தீர்க்கதரிசி, மோசே ஒரு மேய்ப்பன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனா இருந்திருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு அழைப்பு, மோசேக்கும் அதே அழைப்பு. மோசேக்கு எகிப்திலிருந்து ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற அழைப்பு, இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தின் பாவத்தில் இருக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்தி பரம கானானாகிய பரலோகத்துக்கு கொண்டு போகிற அழைப்பு. அப்போ மோசையின் அழைப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது மோசே என்ன பண்ணாரா, 40 நாள் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் உபவாசம் வந்தார். இன்றைக்கு எத்தனை வேளை உபவாசம் நம்ம இருக்கிறோம்? நீங்க எத்தனை வேளை உபவாசம் இருக்கீங்க? ஒரு வேளை. ஒரு வேளை. அந்த ஒரு வேளையில தண்ணி குடிச்சுப்போம், டீ குடிச்சுப்போம், ஜூஸ் குடிச்சுப்போம், எல்லாம் பண்ணிப்போம். ஏதோ சாப்பாடு மட்டும் இல்லை, சாலிட் ஃபுட் கிடையாது, லிக்யூடா எடுத்துப்போம், அப்படிதானே? இப்போ தாவீது ஏறக்குறைய ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட வயசு பாத்தீங்கன்னா 80. இப்போ 80 வயசுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, மலையில போறாரு. அப்ப அவர் அந்த மலை மேல ஏறி போகும் பொழுது அவருக்கு லைட் இருந்திருக்காது, பாதை சரியா இருந்திருக்காது, அப்புறம் என்ன இருக்காது, வேண்டிய வசதிகள் இருந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில 40 நாள் அன்னும் பகலும் என்ன பண்ணலாம், குடியாமலும் புசியாமலும் இருந்தார். ஆனா இன்றைக்கு உபவாசத்தை கூறுவித்து இத்தனை விதமான சலுகைகளை கொடுத்து ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, கொண்டு வந்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு வாகனங்கள் இருக்கு, நல்ல உடைகள் இருக்கு, நல்ல உடைமைகள் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நம்ம எத்தனை வேளை உபவாசம் போடுறோம்? ஒரு வேளை. அந்த ஒரு வேளையிலேயே இவ்வளவு காரியங்கள் பண்ணிடும். ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கல. நம்ம இருதயத்தில் உண்மையா இருந்து தேவனுடைய சொற்கேட்டு தேவன் விரும்புகிற இருதயமாய் நாம் இருந்து உபவாசிக்கும் பொழுது அந்த ஒருவேளை உபவாசத்துக்கு கூட பதில் உண்டு. அப்ப இவர் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை கொண்டு வருகிறார். அதுதான் உபாகமம் 9 அதிகாரம் 15 18 வரைக்கும் படிங்க. அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கை 2 பலகைகளும் என் 2 கைகளில் இருந்தது. நான் பார்த்தபோது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். அவன் போதும். இங்க பார்க்கிறோம் நம்ம ஒரு காரியம். மோசே வனாந்தரத்துல தேவன் தெரிந்து கொண்டார். 40 வருஷம் அவர் எங்க இருந்தாரு? அரண்மனையில இருந்தார். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வெறுத்து பாவமான அனித்தியமான காரியங்களை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவர் என்ன பண்ணாரா தெரிந்து கொண்டார் என்று எபிரேயர் 11 அதிகாரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மோசேயினுடைய அழைப்பு தேவன் கொண்டு வந்தார் வனாந்தரத்துல. மோசே ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு? மோசே எப்படி இருந்தாரு? அவருடைய சுபாவம் கோபக்காரர். எல்லாருக்கும் தெரியும்ல, மோசே மிகவும் கோபக்காரர். அதனாலதான் என்ன பண்ணாரு, அவர் ஒரு மனுஷனை கொண்டு போட்டார். அவருக்கு ஒரு வைராக்கியம், பரிசுத்தத்துக்கான வைராக்கியம். ஆனா அதை கூட தேவன் என்ன பண்ணல, விரும்பல.
அந்த சுவாபம் மாறணும்னு சொல்லி அவர் 40 வருஷம் அவர் என்ன பண்ணாரு, வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்க வைத்தார். ஆனா மோசே குறித்து தேவனுடைய ஸ்டேட்மெண்ட், தேவனுடைய சாட்சி என்னன்னு பார்த்தா, மோசே பூமியில் உள்ள மனுஷர் எல்லாரும் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா, சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். மோசேயை தேவன் அப்படிப்பட்ட ஒரு நபராய் தேவன் அழைத்து தேவன் அவரை கொண்டு வந்து அவர் ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, அடிமைத்தன வீடாக எகிப்துல இருந்து கொண்டு வரும் பொழுது அவரோடு கூட தேவன் அவரோட செலக்ட் பண்ண அவரு தெரிந்தெடுத்த பாத்திரமாகிய அந்த மோசே தேவன் வந்து மலைக்கு வா, சில கற்பனைகளை கொடுக்கணும், சில கட்டளைகளை கொடுக்கணும் சொல்லி அவர் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும் பொழுது அவர் 40 நாள் அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஆரோன் கிட்ட, நீ மோசே என்ன பண்ணாரு, போனவர் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை என்ன பண்ணுமா, உண்டு பண்ணும்படி ஆரோனை என்ன பண்றாங்க, தொல்லை பண்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். எகிப்துல இருக்கும் பொழுது 10 விதமான அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து அடிமைத்தன வீட்டில இருந்து தேவன் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். 10 விதமான வாதைகள். கடைசி வாதை என்னது, கடைசி விதமான தலைச்சன் பிள்ளைகளை தேவன் அழித்தார். அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இவர்களுக்கு கல்மழை, அவர்களுக்கு கிடையாது. இவங்க ஆடு மாடு சாகாது, அவங்க ஆடு மாடு செத்துரும். அப்படி பலவிதமான காரியங்களை தேவன் என்ன பண்ணார், நடத்தி எகிப்துல இருந்து கொண்டு வந்தார். சும்மா கொண்டு வரல, பஸ்காவை நியமித்து ரத்தத்தை பூசி சங்காரத்துடன் வரும் பொழுது அவர்களை காப்பாற்றி தேவன் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். பிற்பாடு சிவந்த சமுத்திரம் நடுவில் என்ன பண்ணுது, வருது. அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் 2ஆக பிரித்து 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வெட்டாந்தரையில தேவன் என்ன பண்ணாரு, நடக்க வைத்தார். அதை முடித்து வந்த பிற்பாடு கசந்த மாறாவோடு தண்ணீர் கிடைக்கல, எங்களுக்கு தண்ணி வேணும், குடிக்கையில சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி என்ன பண்ணாத போடு, அப்ப மதுரமாய் மாறிடுறாரு. அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல மேரிபாவின் தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்க. அங்க என்ன பண்றாரு, ஆண்டு கண்மலை பார்த்து அடின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்து, அது அந்த கண்மலை யாரு, கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்படணும், திரும்ப கிறிஸ்து அடிக்கப்படக்கூடாது. அப்படி அடிக்கப்படுவாரானால் அதற்கான தண்டனை நாம தான். இப்ப பரலோகத்துல ஏறி போயிட்ட கிறிஸ்துவ நாம ஒவ்வொரு தடவும் பாவம் பண்ணும்பொழுது திரும்ப கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு சமம். அப்ப மோசே அப்படிலாம் தேவன் கொண்டு வந்தாரு. இந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ ஒரு முரட்டாட்டம் பண்றாங்க. என்ன பண்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும்படி ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. யார தொல்லை பண்றாங்க, ஆரோனை பார்த்து, ஊழியக்காரை பார்த்து தொல்லை பண்றாங்க. அந்த ஆரோன் எப்படிப்பட்டவர், மோசே பண்ண அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்கூட பார்த்தவர், கேள்விப்பட்டவர் கூட கிடையாது. அப்படி பார்த்த நபர் எல்லாவற்றிலும் கூட இருந்து பார்வோனிடத்துல போகும்போது, மோசே போகும்போது ஆரோன் இருந்தார். ஏன்னா ஆரோன் என்ன சொன்னாரு, நான் திக்குவாய் மந்தையாகவும் இருக்கிற மோசே சொல்லும் பொழுது ஆரோன் வாயாடி இருப்பான்னு சொன்னாரு. அப்படி கூடவே இருந்த பார்த்த ஆரோன் ஜனங்களுடைய தொலையினால ஒரு பொருள் கண்டுகுட்டி என்ன பண்றாரு, பண்ணிடுறாரு. இன்றைக்கும் நாமும் அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். யார் வெளி ஜனம் கிடையாது. நல்லா இயேசுனுடைய அன்பை ருசி பார்த்த நாம தான் முரட்டாட்டமே பண்றோம். தேவன் நம்மளை பாவத்திலிருந்து இருந்து மீட்டெடுத்தார். எல்லாருடைய வாழ்க்கையின் சாட்சிகளை கேள்விப்படுவோமானால், தேவனை நாம் கடுமையான விக்கிரக கட்டுல இருந்த கர்த்தரை விடுவித்தார், பிள்ளை சூனியத்துல இருந்த விடுவித்தார், வியாதியில இருந்த விடுவித்தார், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்த விடுவித்தார், கடன்ல இருந்த விடுவித்தார், தற்கொலை செய்ய போன ஆன்லைன்ல என்ன பண்ணாரு, அழைத்தார், விடுவித்தார். சாட்சிகளை பெருசா இருக்கும். தேவன் எப்படி கொண்டு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா முரட்டாட்டம் பண்றதே நாம தான். சில கொஞ்ச சூழ்நிலைகள் மாறுதலாய் தேவன் அனுமதித்த பாதைகள்ல நம்ம கடந்து போக முடியாத, தேவனுடைய நாட்கள் வருகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்கணும். தேவனுடைய நேரம், அதுதான் காணாவூர் கல்யாணத்துல இயேசு கிறிஸ்துவோடைய தாய் போய் என்ன பண்றாங்க, திராட்சரச குறைப்பட்ட சொல்லும் போது, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வருவதற்கு நீ அமைதியாரு. அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதின் காலம் ஒன்று நமக்கு இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ளாக நம்ம சுய இச்சையினால, நம்ம சுய விருப்பத்தினால அந்த உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணிடுறோம், மீறி சுயமான
காரியங்களை நாம தெரிந்து கொள்றோம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் பலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கொண்டு தேவன் நடத்தி கொண்ட வழியை சீக்கிரமா என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டு எங்களுக்கு முன் செல்லும்படி ஒரு விக்கிரகத்தை வேணும், தெய்வம் வேணும்னு சொல்லும் பொழுது ஊழியக்காரர்களும் அந்த ஜனங்களுடைய தொல்லையினால என்ன பண்றாரு, கட்டுப்பிடி பண்றாரு. இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம ஜனங்களை பார்க்க கூடாது, தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உடன்படிக்கையும் உறுதியும் பார்க்கணும். சத்தியத்தை சத்தியமா இந்த நாள்ல போதிக்கணும். நம்ம இப்போ சபா போதகர் தான் ஊழியக்காரா? இப்ப நான் ஒரு ஊழியம் செய்யறேன், கணவர் ஒரு ஊழியம் செய்யறாரு, உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஊழியக்காரர். புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் ஊழியக்காரர்கள் உங்க வீட்டுல பேச முடியுமா? இப்ப கணவன் மனைவியும் தனியா இருக்கீங்க, அவரிடத்தில் ஒரு பாவம் காணப்படுகிறது, அக்கிரமம் காணப்படுகிறது, தவறு காணப்படுகிறது, அந்த இடத்துல போய் எங்க மாஸ்டர் கூட்டிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? எங்க சகோதரி கூட்டணும், அந்த இடத்துல நீங்க தான் ஊழியக்காரர். அப்போ கணவன் என்னுடைய சரீரமா இருக்கும் பொழுது மேல் பூச்சான காரியங்கள் இசைந்து போக கூடாது. அந்த இடத்துல சத்தியத்திற்காக நீங்கள் பட்டையை எடுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஆரோன் அந்த இடத்துல தவறிட்டாரு. இப்போ தவறிட்டதுனால மோசே 40 நாள் அன்னும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சன்னிதான தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இப்போ அவர் பெற்றுக்கொண்டு இறங்குகிற கற்பனைகள் எப்படிப்பட்டதுன்னா, தேவனால் செய்யப்பட்ட பலகை, தேவ விரலினால் எழுதின எழுத்துக்கள். இப்ப தேவன் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி கீழே போ. எகிப்துல இருந்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அவங்க மேல பயங்கர கோபம் ஆண்டுக்கு. அப்போ மோசே என்ன சொல்றாரு, நான் அறிக்க போறேன்னு ஆண்டு சொல்லும் போது மோசே சொல்றாரு, வேண்டாம் ஆண்டவரே, நான் அவங்களுக்காக நிக்கிறேன், அவங்க என்ன பண்றீங்க, அழைத்து போடாதீங்கன்னு சொல்லி கருத்தாய ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்றாராம். அந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் என்ன பண்றாரு, மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அப்போ மோசேக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்த உடனே இந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்குது. ஜனங்க கண்ணு குட்டியை வச்சு வணங்கி ஆராதனை செய்து பாட்டு பாடி ஆட்ட ஆடி எல்லாம் பண்ணும் பொழுது மோசே நேரம் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கற்பலகையை உடைத்து போட்டார். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? மேல மோசே 40 நாள் இருக்கும் பொழுது ஆண்டு பார்த்தாரு, அந்த ஜனங்க கண்டு கூட்டிட்டு வாங்க, ஆரோட தொல்லப்பட்டதை பார்த்தாரு, ஆரோன் நகைகளை கலட்டி கொடுங்கன்னு சொன்னதை பார்த்தாரு, ஆரோன் வந்து பொற்கன்று குட்டியை செய்யும் பொழுது பார்த்தாரு, ஆராதனை செய்யும் பொழுதும் பார்த்தாரு, ஆடல் பாடுகிற பொழுதும் பார்த்தாரு. ஏன் அப்பவே ஒரு தூதனை அனுப்பி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கலாம்ல? ஏன் ஆண்டு அப்படி செய்யல? ஆனா மோசே இறங்கி வந்து அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, பதறி தேவனுடைய உடன்படிக்கை கற்பலகைகளை உடைத்து போட்டார். எல்லாத்தையும் கணக்குல வச்சுட்டார். இன்றைக்கு நாமளும் அப்படிதான் பரிசுத்த வைராக்கியம் சொல்லிட்டு உடன்படிக்கை மீறிடக்கூடாது. நல்லா பேசுறாங்க பாஸ்டர், என்ன பண்ணாரு, பாஸ்டர் பத்தி பேசிட்டாங்க சிஸ்டர், அவங்க பாஸ்டர் பத்தி கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நான் விடுவேனா? உடனே என்ன பண்ண தெரியுமா, ஆவியானவர் கொஞ்சம் தள்ளி இறக்கி வச்சுட்டு தூக்கி சொல்லிட்டு, அவங்க நல்லா கேட்டாங்க 4 வார்த்தை, நான் விடுவேனா? நானும் நல்லா கேட்டுட்டு அப்புறம் போய் மன்னிங்க. அப்போ காரணங்களை நாம சொல்லக்கூடாது. எந்த நபராலையும் நம்மளுடைய உடன்படிக்கை நாம உடைக்க கூடாது. தேவனுடைய உடன்படிக்கை பரிசுத்தம். நம்மளை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. என் மனைவி தான் சொன்னா அந்த பக்கம் போன்னு சொல்லி, மனைவி சொல்லிருப்பா போடு, உன்னை சண்டை போட சொல்லல. பிள்ளைகள் தான் சொன்னாங்க இத செய்யுங்கட்டு, ஆனா அவங்க கூட சேர்த்து உங்களை படம் பார்க்க சொல்லல. அந்த இடத்துல நீ போய் அந்த இடத்துல கொஞ்சம் சமாதானம் பண்ணி விடுமான்னு சொல்றாங்க, நீயும் போய் அந்த கெட்ட வார்த்தை பேச சொல்லல. அப்போ மனுஷர்களை காரணம் காட்டி நம்மளுடைய பரிசுத்தத்தை குறைக்க கூடாது. 40 நாள் உபவாசம் பண்ணி தேவன் செஞ்சு கொடுத்த பலகை, தேவன் கை விரலினால் எழுதின எழுத்து கொண்டு வந்த ஒரு நிமிஷத்துல உடைச்சு போட்டுட்டாரு. அப்ப 21 நாள் உபவாசம், ஒரு தீர்மானம், தேவனிடத்துல எதை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் அந்த உடன்படிக்கை நாம் என்ன பண்ணக்கூடாது, உடைக்க கூடாது. 40 நாள் இருந்த உபவாசம் வீணா போயிடுச்சு. அவர் சொல்ற தேவன் அந்த எழுத்தை எதுல எழுதினாராம்,
தேவன் எழுதினார். யாத்திராகமம் 31:18 படிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளை தேவன் என்ன பண்ணாராம்? அவனிடத்தில், மோசே இடத்தில் கொடுத்தார். அப்போ மகத்துவம் தெரியுதா நம்மளுக்கு? தேவன் அற்புத அதிசயங்கள் செய்திருப்பாரு. நல்ல அடிமை தடத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருப்பாரு. பாவத்துல இருந்திருப்போம், ஒரு காலத்துல குடிக்காரரா இருந்திருப்போம், ஒரு காலத்துல இச்சையில இருந்திருப்போம், சினிமால இருந்திருப்போம், கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்திருப்போம், எத்தனையோ விதமான பிலிசுனிய கட்டுகள், எவ்வளவு காரியங்கள்ல இருந்திருப்போம். தேவன் நம்மை அடிமை தளத்திலிருந்து கொண்டு வந்ததை ஒரு நிமிஷத்துல மறந்து போயிடும். சூழ்நிலைகள் நிமித்த பாவம் செய்தேன் ஒரு நாளும் மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு நிமிஷம் கோவப்பட்டு அவங்க அழித்திருக்கலாமே, ஏன் அழிக்கல? அப்ப அவரு காட்டிங்க நம்மளுக்கு அதிகமான வைராக்கியமா? இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. அந்த கிறிஸ்தவ ஜனம் தான் அப்படி பண்ணுது, அதனாலதான் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் அப்படி பேசுறேன். அவங்க அப்படி பண்றாங்க, அதனாலதான் நான் இப்படி மாறிடுறேன்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்? மாறிடுறோம். மாறக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு உடன்படிக்கை, நம்மளுக்குன்னு ஒரு அழைப்பு, நம்மளுக்குன்னு ஒரு தெரிந்து கொள்ளுதல், நம்மளுக்கு என்று ஒரு பரிசுத்தம், நம்மளுக்கு என்று ஒரு ஊழிய பாதை, நம்மளுக்கு என்று ஒரு பரலோகம் அதை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ ஊழியர்களுக்காகவோ ஊழியர்களுக்காகவோ இழந்து போக கூடாது. குடும்பத்துல 4 பேர் இன்னைக்கு இருக்கிறோம். கணவர், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறோம். உற்றார் உறவினர், சொந்தங்கள், மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாருமே இருக்கிறோம். ஆனா பரலோகம் என்பது தனிப்பட்டது. புரியுதுங்களா? அவங்க கிடையாது. நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்னு விரும்பலாம். ஆனா அவங்களுடைய பரிசுத்தமும் அவங்களுடைய நடத்திப்பும் அவங்களுடைய விட்டு கொடுத்தலும் பொறுத்துதான் பரலோகத்துல வரணும். அதான் பவுல் சொல்றாரு, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நியாயசனத்துக்கு முன்பாக தனித்தனியா நிக்கணும். நீ நன்மை செஞ்சுனா நீ நிக்கணும், நீ தீமை செஞ்சுனா நீ நிக்கணும். பரலோகம் என்பது தனிப்பட்டது, குடும்பமா போக முடியாது. அவர்களுக்காக அவங்களாலதான் அவங்கள நீங்க பாக்குறேன்னு சொல்லி உங்க பரிசுத்த விட்டுறக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக அவங்க ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு ஜெபிக்கணும், உபவாசம் போடணும், பரிசுத்தத்துக்கு கண்டிக்கணும், கஞ்சாலையா இருந்துடக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கணவர் தப்பு செய்தாருன்னா கணவரை தைரியமா கண்டிக்கணும். பிள்ளைகள் தப்பு செஞ்சா கண்டிக்கணும். கணவர் தானே, அவர் அதெல்லாம் பண்ணலங்க அப்படிதான் போனாரு, ஆனா தெரியும். சரிங்களா? நீ என்னதான் சொன்னாலும் இப்ப இருக்கிற சிசிடிவி நம்ம என்ன பண்ணிடும், காட்டி கொடுத்துடும். அந்த சிசிடிவியே காட்டி கொடுக்குமானால் உன் இருதயத்தையும் உன் உள்ளித்திரியங்களையும் நீ என்ன நினைச்சன்றதையும் நீ எதை மைண்ட்ல வச்சு போனன்றதையும் மேல இருக்கிற சிசிடிவி கண்டிப்பா என்ன பண்ணும், ஒரு நாள் அந்த சிசிடிவிக்கு மறைக்கவே முடியாது. கதவி 7 கண்கள் அந்த பூமி எங்கும் ராவி கொண்டிருக்கிறது. என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் தேவனிடத்துல செல்லாது. இந்த உபவாச கூட்டத்துல சிஸ்டர் நீங்க பண்ண உபவாசம் பிள்ளைக்காக நடந்துரும், உங்க கடல் பிரச்சனை மாறிடும் சொல்லிட்டு போற மேற்பூச்சி பிரசங்கம் இது அல்ல. நீ எப்படி இருந்தால் இந்த உபவாசம் நிறைவேறும், நீ எந்த உடன்படிக்கையில இருந்தால் இந்த உபவாசம் நிறைவேறும் என்று சொல்லப்படுதா தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறார். மேற்பூச்சி ஒரு நாளும் கிடையாது. மேற்பூச்சி பூசி நீ வெயில நிற்கும் பொழுது அது தன்மை மாறிடும், மழை வந்தால் மாறிடும். ஆனா தேவனுடைய உடன்படிக்கையில நீ நிற்கும் பொழுது எது வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. மோசேக்கு அப்படிப்பட்ட உடைத்தாரு ஆண்டு விட்டாரா? மோசேக்கு ஆண்டுடைய இரக்கங்கள் இருந்தது, ஆண்டுடைய கிருபை இருந்தது, தயவு இருந்தது. ஆனா இப்ப மோசே என்ன சொல்றாரு? ஆண்டு 34 அதிகாரம் 1 வசனம், யாத்திராகமம் 34:1 படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இடைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஆமென். இப்போது இப்ப என்ன சொல்றாரு? நீ உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகையை நீ எழுதிட்டு மலையில ஏறி வா. முதல் போல நீ இருக்கணும். மோசே அங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்வாரு, முன் போல 40 நாள், முன் போல 40 நாள், முன் போல 40 நாள். இந்த 40 நாள் உபவாசம் வீணாய் போனதுனால திரும்ப திரும்ப நீ உபவாசம் எடுக்க வேண்டியதா வருது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. மலைக்கு மேல ஏறணும், லைட் இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, வஸ்திரம் இல்ல, கொசு கடிக்கும், மிருக ஜீவன்கள் இருக்கும், எல்லாவற்றிலும் இருந்துதான் திரும்ப அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ
இப்போ முதல் பெற்றுக்கொண்டது லகுவான காரியம். அதுதான் நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யத்துல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. மோசே மலை ஏறின போது கற்பலகைகளை அவர் செய்யல, அவர் எழுதல. சரிங்களா? இப்ப 34:1 நீ எழுத்துக்கொள், நான் எழுதுவேன் சொல்றேன். நான் காட்டி மோசையை கொண்டு போறேன். ஏன்னா வேணும்ல, அதுக்கான பாத்திரம் வேற யாருமே இல்லாங்க. அந்த செலக்டிங் பீப்புள், அந்த பரிசுத்தம் எதிர்பார்க்கிற பரிசுத்த பீப்புள் யாருமே கிடையாது. யோசுவா இருக்காரு, சின்ன பிள்ளையா இருக்கா, அவருக்கான மெச்சூரிட்டி இன்னும் வரல. மோசையை கொண்டுதான் அந்த காரியம் செய்யணும். திரும்பவும் அவன் தான் நிற்பான், அவன் தான் இந்த குடும்பத்துக்காக நீ தான் நிற்பன்னு அவனுக்கு தெரியும். நீ இன்னொரு நாள் உபவாசம் எடுப்ப எல்லாம் தெரியும். ஆனா உன்னை கொஞ்சம் சரிப்படுத்திட்டா அந்த உபவாசத்துக்கு ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்கும்னு அவனுக்கும் தெரியும். ஏன் நம்ம குடும்பத்துல நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார்? நம்ம சகோதரிகள் இருக்காங்க, நம்ம சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க மனைவிகள் இருக்காங்க. நம்ம குடும்பத்திலேயே நம்ம கணவர் இன்னும் ரட்சிப்படைஞ்சிருக்க மாட்டாரு. நீ நிப்பன்னு அவனுக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட ரொம்ப பெருசுல சின்ன சின்னது ஒரு கிளை இருக்கணும். ஒரு அந்த சிற்பாசாரி எப்படி கொஞ்சம் அங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அப்படி சரி பண்ணிட்டா ஒரு அழகான ரூபம் வந்துடும்ல, விரும்பப்படத்தக்க. அது போல அவனுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் தான் சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும். அது சுட்டி காட்டும் பொழுது நீங்க விட்டுடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். பரிசுத்தத்திற்காக நிற்பீர்கள் என்றும் தெரியும். உடன்படிக்கைகள்ல உறுதியா இருப்பீங்கன்னு அவனுக்கு என்ன பண்ணும் தெரியும். அதனாலதான் மோசை திரும்ப கூப்பிடுறாரு, வா நீ என்ன பண்ண, உடைச்சு போட்டுட்டல, அதுக்கான கற்பலைகளை இப்ப எழுத்துக்கொள். இந்த காலம் மாதிரி மிஷின் கட்டுற அப்ப கிடையாது. இந்த காலம் மாதிரி எது கம்ப்யூட்டர்ல போய் செட் பண்ணிட்டு அப்படியே வச்சுன்னா அதே கட் பண்ணி என்ன ஷேப் வேணுமோ கொடுத்துருது. அப்போ அது கிடையாது. அதுக்கான ஆயுதங்கள் இருக்காது. அதுக்கான அந்த தச்சரா அப்படி பண்றவங்க அது அவங்க சிப்பாசிகள் இருக்க மாட்டாங்க. தேவன் செஞ்ச பலகை போல மோசே என்ன பண்ணுவான்? இப்ப செய்யணும். அப்ப கடினம் தானே. மோசே தேவன் அழகான வேலைப்பாடுல செஞ்சிருப்பாரு. இப்போ மோசே என்ன பண்ணல? அதை செய்யணும். அது எவ்வளவு கடினம். அப்ப முன்னாடி லகுவான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. மீறினதுனால இப்போ தானே செய்ய வேண்டியதாயிருச்சு. அதே போல நாமளும் உபவாசத்துல பல காரியங்களை தேவனத்துல கேட்டு இருப்போம். இன்னும் நம்முடைய சுவாபங்கள் மாறாத பட்சத்தில் அந்த காரியங்கள் மாற வேண்டுமானால் நாம இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியதாகும். இப்போ மோசையுடைய உபவாசத்துல வல்லமை இருந்தது, பலன் இருந்தது, தேவனை அசை பண்றது இருந்தது. அவருடைய அந்த ஜென்ம சுவாபம் பின்தொடர்ந்து கோபப்பட்ட அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. பரிசுத்தத்துக்கு தான். ஆனா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது நம்மளுக்கு வரைமுறை இருக்குல்ல, வகை இருக்குல்ல. பரிசுத்தத்துக்காக எல்லாமே பண்ணிடலாமா? பரிசுத்தம் கணவர் சினிமா தேட்டர் கூப்பிடுறாரு, கணவருக்கு கீழ்ப்படி சொல்லணும், அவர் கூடவே போயிடலாமா? சொல்லுங்க. கணவர் குடிக்கிறாரு, அதனால கணவர் நீயும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சொன்னா எடுத்துக்கலாமா? அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்? பட்டயமாய் மாறணும், நிக்கணும். எது வேணும்? கணவர் சண்டை போட ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு, நீ ஓடி போய் கெட்ட வார்த்தை போய் சண்டை போடலாமா? அடிக்கலாமா? அப்போ எது வகை இருக்கு, எது செய்யணும் செய்யக்கூடாது. இப்ப மோசையினுடைய உபவாசம் வல்லமையா இருந்தாலும் அவர் வரும் பொழுது பக்தி வைராக்கியத்திற்காக தேவனுடைய எழுத்தில், தேவனுடைய கையில எழுதப்பட்ட அந்த கற்பனை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. இப்ப அதே மாதிரி செய்ய சொல்றாரு. தேவன் நயம் காட்டி நான் எழுதுற வாப்பானி அப்படி சொல்றாரு. இப்ப நாமளும் ஒவ்வொரு காரியங்களை மீறும் பொழுது நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாக்குத்தத்த பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. சரி மன்னிச்சுட்டேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உணவோடு கூட வாக்குத்தத்தை கொடுத்துட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சுட்டேன், நல்லா சந்தோஷமா போகும். இப்போ மோசேவும் சந்தோஷமா போயிட்டாரு மலைக்கு மேல. தேவன் எழுதினாரா? பார்க்கலாமா? அதே 34:27-28 படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின் படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். மாமி போக பாருங்க. இப்போ முதல்ல 40 நாள் இருந்தா அதை பெற்றுக்கொண்டு வந்தாரு, உடைச்சிட்டாரு. இப்ப திரும்ப ஆண்டுவான்னு சொல்லி கூப்பிட்டாரு. 34:1 என்ன பண்றாரு? நான் எழுதுறேன், அந்த ஒத்த கற்பனை இழைச்சுன்னு நீ மேல வந்துரு. இப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தையோடு நான் உடன்படிக்கை பண்றேன்,
திரும்ப அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் அங்க இருந்து அந்த வார்த்தைகளை எழுதினான். அதே போல நம்மளுடைய மீறுதல் இப்ப ஆண்டு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு, கலங்காமலும் பயப்படாமலும் இரு, நான் உன்னோட கூட வருவேன். பாவம் செஞ்சுட்டோம், மன்னித்துட்டாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, அந்த குறிச்சு தைரியமா போறோம். ஆனா கூட வருவாரு, தூக்கி சுமக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாதையை நாம தான் கடந்து போகணும். முன்னாடி ஆண்டு இருந்திருப்பாரு, எப்படி முட்கள் நிறைந்த பாதை, கரடி முரடான பாதை, இருள் சூழ்ந்த பாதை, நெருக்கத்தின் பாதை, இடுக்கத்தின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, கண்ணீரின் பாதையில தேவன் நம்மளை சுமந்திருப்பார். அந்த இடத்துல நம்ம பாதம் விழுந்திருக்காது, அந்த இடத்துல நம்ம பாதத்தை வைத்து போயிருக்க மாட்டோம். இப்ப நாம போனோம், அதுல இப்ப யாரு போனோம்? நாம போனோம். கூட தான் வருவார், பக்கத்துல வருவார், பக்கத்துல வந்து தேய்ச்சி சரி ஓகே ஓகே போயிடலாம், கொஞ்சம் தூரம் தான் போயிடும், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்ப நான் நடந்த பாரு, என் பாதங்களை பாரு, ஏன் கிட்ட பாரு எவ்வளவு முள்ளு, ஏன் கிட்ட பாரு எவ்வளவு அடி, ஏன் கிட்ட பாரு எவ்வளவு நெருக்கம் காட்டுவாரு. ஆனா அந்த பாதையை கடந்து போக வேண்டியது நாம. அதனாலதான் நம்ம உபவாசங்களுக்கும் ஜபத்திற்கும் பதில் கொடுக்காத காரியம் நாம தான். நம்ம குடும்பத்தில் உள்ள கணவரோ மனைவியோ பிள்ளைகளையோ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நீ மீறினதுனால திரும்ப ஒரு 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டியது. இப்ப தேவன் எழுத மாட்டார், மோசே எழுதினார். அப்ப அந்த பலன் என்ன பண்ணக்கூடாது, வீணாய் போயிடக்கூடாது. ஆனா நிதானிக்கணும். நாம இந்த 21 நாள்ல யோவேல சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தை கிழிங்க, அழுங்க, புலம்பல் பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம்? கிறிஸ்தவ ஜனமாய் இருக்கிறோம், எதை விட்டோமோ, எதை தேவனிடத்துல சாட்சிகளை பெற்றோமோ அதுல உறுதியா இருக்கணும். மோசே பார்த்து சாந்த குணம் உள்ளவன் சொல்றாரு, ஆனா மோசே என்ன பண்றாரு? தவறி 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 இங்க என்ன பண்றாரு? ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு உடைச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் தேவன் கண்களை பார்த்து அடின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது இடத்துல பேசுவாரு, அங்க என்ன பண்ணிடுவாரு? அடிச்சிடுவாரு. இப்படி ஒன்னொன்னா கொஞ்சம் 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 பலவீனம். கடைசியில கானான போய் அவர் பங்கிட்டு கொடுக்க முடியாதபடி தூரத்துல நின்று அதை பார்த்து மரித்து போகிறார். அவருடைய அடக்கம் இயேசு கிறிஸ்து தேவன் அடக்கம் பண்ணினார். 120 வருஷம் அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்துல இருக்கும்போது கண்கள் மங்களாகல. அவர் தேவனுடைய நடத்தி அழைக்கப்பட்ட ஆசாரியர், தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, தேவனுடைய வாய் தீர்க்கதரிசி, பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார். முடிவு காணானுக்குள் சுதந்திரம் இல்லை, பங்கிட்டுக் கொள்ளவில்லை. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய சின்ன 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 சுவாபங்கள், பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், முரட்டாட்டங்கள், ஏன் ஆண்டவரை கேள்வி கேட்கிற காரியங்கள், அவிசுவாசங்கள், பொறுமை இல்லாத தனங்கள், கொஞ்சம் 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 கொஞ்சமா முழு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னும் சரீரத்துல வியாதி, இன்னும் குடும்பத்துல சண்டை, இன்னும் குடும்பத்துல கடன், இன்னும் ரட்சிப்பு இல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி இல்ல, இன்னும் வியாதிகள், இன்னும் பற்றாக்குறைகள், இன்னும் தரித்திரங்கள், இன்னும் குறைவுகள். ஏன்னா நாம தான் சின்ன 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 காரியத்தினால முழு ஆசீர்வாதத்தை பெற முடியல. கடைசியில யோசுவா போய் பங்கிட்டு கொடுத்தார். அந்த தூரத்துலதான் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிந்தது. அப்போ அந்த மாதிரியான உபவாசத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அடுத்து ஒரு நபரை குறித்து நாம பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போற நபர் தாவீது. சரிங்களா? 2 சாமுவேல் 12:14. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலே கிடந்தார். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தார். ஆமென். போவோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப தாவீதின் ஒரு உபவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தாவீது அந்த பிள்ளைக்காக அழுது தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையிலேயே கிடந்தான். தாவீதை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல. தாவீது எப்படி இருந்தாரு? தாவீது அவங்க குடும்பத்திலேயே புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர். அவங்க சகோதரி எல்லாம் வெற்றியில இருந்தாங்க. இவர் ஒரு ஆடு மேய்க்கிறதுக்காக வனாந்தரத்துல கொண்டு போகப்பட்டவர். அந்த இடத்துல தேவனை துதிக்கிறாரு. அதை பார்த்து தேவனை அழைத்து கொண்டு வருகிறார். அவரை இருதயத்துக்கு ஏற்றவன். மோசே என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன், இவரு என் இருதயத்துக்கு ஏற்றவன். சவுலை தள்ளி தாவீது அபிஷேகம் பண்றாரு. தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ள எல்லாம் வரல. நல்ல
எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பெரிய பரிசுத்தவான்கள். இப்ப இவர் அந்த பிள்ளைக்காக அழுகிறார். எந்த பிள்ளைக்காக? அவரை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிட்டாரு. தேவன் அரண்மனையில வச்சிருக்காரு. இப்போ அங்க ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப ராஜா அந்த யுத்தத்துக்கு போகணும், ஆனா போகல. ஆனா ராஜா என்ன பண்றாரு? உப்பரிகையின் மேல உலாத்துறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ஆனா கொஞ்சம் டச் பண்ணிட்டு போனா உங்களுக்கு ரொம்ப புரியும் நினைக்கிறேன். அப்போ உப்பரிகையின் மேல உலாத்தும் பொழுது ஒரு ஸ்ரீ அங்க என்ன பண்றா? குளிக்கிறா. அதை பார்த்துட்டாரு. பார்த்தது மாத்திரமல்ல, அவளுடைய அழகுல மயங்கி அவரை கொண்டு வர சொல்றாரு. ராஜா கட்டளையிட்டா அந்த ஸ்ரீயும் வரா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுறா? கொஞ்ச நாள் பிரெக்னென்ட் ஆயிடுவான். கர்ப்ப கண்ணி வந்தது. அப்போ வரும்பொழுது அவர் ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறா. ராஜா எவ்வளவு தந்திரமா செயல்படுறாருங்க. அவனுடைய புருஷனை யுத்தத்துல இருக்கான். அவன் பேர் உரியா. அவனை கொண்டு வர சொல்றாரு. அவன் கொண்டு வந்து 3 நாள் அவருக்கு என்ன பண்றாரு? விருந்து வைக்கிறாரு. அரண்மனையில வச்சு நீ கொண்டாடி கூட போய் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவரால கர்ப்பம் ஆயிட்டால, அதை மறைக்கணும்ல. மிலிட்டரியில இருக்கிற ஒரு மனுஷன் இங்க எப்படி வர முடியும்? கொண்டாடியோட சந்தோஷமா இருக்க முடியும்? குழந்தை எப்படி வரும்? எவ்வளவு தந்திரம் வருங்க. தேவ ஜனமாகிய நமக்கு தந்திரங்கள் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுக்கு வெளிப்படையாக நம்ம செலுத்தணும். தந்திரமே ஆண்டவருக்கு பிடிக்காது. தந்திரமா தான் சர்வம் என்ன பண்ணுச்சு? ஏவாளை வஞ்சித்து தேவன் செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம், சாப்பிட வேண்டாம் சொன்னது என்ன பண்ணிடுச்சு? தந்திரமா பண்ணிடுச்சு. இன்னைக்கு தந்திரம் நமக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய நடத்திப்பு, தேவனுடைய சத்தம் நம்ம இடத்துல இருக்க முடியாது. அதற்கு மாறாக சாபம் தான் நம் வாழ்க்கையில உண்டாகும். எப்படி சாபமாய் சர்வம் மாறி போனதோ அது போல தந்திரம் இருக்குமானால் சாபம் வரும். இப்ப தாவீது தந்திரமாய் உரியாக கொண்டு வர்றாரு. அவன் தேவ பக்தி உள்ள உத்தமனான ஒரு மனுஷன். அவன் சொல்றான், தேவனுடைய தண்டு பெட்டி அந்த யுத்த காலத்துல இருக்கும் பொழுது நான் எப்படி என் மனைவி கூட போய் சந்தோஷமாய் புசித்து குடித்து அவளோட சந்தோஷமா இருக்க முடியும்? நான் போக மாட்டேன். அவர் என்னென்னவோ கொடுத்து பார்த்து அவனை போக சொல்றாரு போல. அவன் என்ன பண்ற? அரண்மனையிலே தூங்கிட்டான். இதை பார்த்துட்டாரு தாவீது. பார்த்து ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான்? சரி, ஒரு யுத்தத்துல இவனை முன்னாடி நிக்க வச்சு யுத்தம் மும்மரமா இருக்கும் போது இந்த சாகடிச்சது. பிளான் பண்ணுங்க. தந்திரம், ஆசை, இச்சைகள். ராஜா பண்ண வேண்டிய காரியத்துக்கு அவர் கீழ்ப்படியாத, அங்க போகாத, இங்க இருந்தாரு. இச்சைக்கு இடம் கொடுத்தாரு. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குது. 1:13. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவம் பூர்ணமாகும் போது மரணம். அப்படியே தாவீதுக்கு அந்த வார்த்தை நல்லா பொருந்தும். இப்ப தாவீது என்ன பண்ணல? யுத்தகலத்துக்கு போல. தாவீது என்ன பண்ணல? ஜோம் பண்ணல. அவர் அப்படி ஜோம் பண்ணி உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ல உபரிகளை உலாத்துறாரு. கண்ணு படுது. இச்சைக்கு இடம் கொடுத்துட்டாரு. இச்சையானது வந்துச்சு. பாவம் பண்ணிட்டாங்க. பாவம் பூர்ணமாயிடுச்சு. அடுத்து கொலையில போகுது. அந்த நபரை என்ன பண்ணோம்? கொலை பண்ணோம். புருஷனை கொலை பண்ண. புருஷன் எவ்வளவு உத்தமம் பாருங்க. நாமளா இருந்தா அவர் கையிலேயே ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. யாரு? தாவீது. இந்த உரியாவை யுத்த காலத்துல முன்னாடி நிக்க வச்சு சாகடிச்சிருன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. அவர் நல்ல மனுஷன். அதை பிரிச்சு கூட என்ன பண்ணல? பார்க்கல. எத்தனையோ நாட்களாக கூட யுத்த காலத்துக்கு போறது பார்த்துக்கலாம்ல. இன்றைக்கு நாமளா என்ன நம்ம பண்ணுவோம்? போகும்போது என்னதான் இருக்கும்? குடிச்சிட்டு அதே மாதிரி கம் போட்டு விட்டீங்கன்னா என்னதான் இருக்கும்? நம்மளை கூப்பிட்டு சும்மாவே 3 நாள் விருந்து வச்சாங்க. சாப்பாடு கொடுத்தாரு, அனுப்புனாரு, போனாரு. இதே நம்ம கையிலே கொடுக்குறாரு. என்ன இருக்குமோ பார்த்துக்கலாமோ, தாவீது கூட காரியம் எல்லாம் இருக்குமோன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்? நாம நம்ம திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அப்படித்தான பாவத்துல தானே நம்ம இருந்தோம். ஆனா அவர் என்ன பண்ணல? உரியா அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. பாவம் பாருங்க. அவர் எவ்வளவு நல்ல குணம் பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்காரு பாருங்க. கொண்டு போறாரு. இப்ப அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாரு தாவீது. அதிகாரத்தை தப்பான காரியத்துக்கு உபயோகப்படுத்துறாரு. நமக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பரிசுத்த ஆவியில பலவிதமான சத்துருவின் கிரியைகளை கட்டளை கொடுக்கும்படி அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ யார சபிக்கிறியோ சபிக்கப்படுவாய், நீ யார ஆசீர்வதிக்கிறியோ ஆசீர்வதிப்பாய். ஆனா நாம என்ன தரம் பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்துல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டான், அவனை இப்பொழுதே வாய் கோணலாகட்டும். அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை தாவீது என்ன பண்ணாரு? தவறாய் பிரயோஜனப்படுத்தி பாவத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அதனால பிள்ளை பிறக்குது.
அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளைங்க படிக்கிற 12:14. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமழுது தரையில கிடந்தானாம். அந்த பாவத்துல வந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் முழுமையான ஆசீர்வாதம் பெறாது. உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் அதிகாரம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தவறான காரியத்துக்கு நீ பிரயோஜனப்படுத்த கூடாது. தேவ வசனம் உன் சத்துருக்களை சிநேகி, உன் சத்துருவுக்கு ஜெபம் பண்ணு. அவன் வியாதியா இருந்தா என்ன பூசு, அவன் பசியா இருந்தா போஜனம் கொடு, தாகமா இருந்தா தண்ணீர் கொடு. இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் தேவனுடைய கட்டளை. உன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் தவறான காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இத பண்ணிட்டு வேற ஒரு உபவாசம். இவர் பண்ணதெல்லாம் பாவம். முதல்ல என்ன பண்ணிட்டாரு, அதிகாரத்தை தவறா பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த யுத்தத்துக்கு போல அது கீழ்படியில சுகபோகமா இருந்துட்டாரு. அப்புறம் இச்சை வந்துச்சு, இச்சையை கொண்டு வந்து பாவத்தை பண்ணிட்டாரு. பாவத்துல இன்னொன்னு என்ன பண்ணாரு, டாப் மோஸ்ட் கொலை பண்ணிட்டாரு. அதை மறைக்க என்னென்னவோ ட்ரை பண்ணாரு. ஆனா கர்த்தருடைய சிசிடிவி கேமரா பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் தானே அனுப்புறேன், எவ்வளவு பாவம் பண்ண என்பதை வெளிப்படுத்துறார். இன்றைக்கு நாம மறைமுகமாய் 4 சுவற்றுக்குள்ள அல்லது உன் இருதயத்தில் உன் சிந்தையில் செய்கிற பாவத்திற்கு தேவன் கணக்கு கேட்பார். எண்ணங்களை என்ன பண்ணுவாராம், நியாயத்திருப்பார். பிரசங்கில சொல்றாரு, உன் எண்ணங்களை தேவன் என்ன பண்ணுவாராம், நியாயத்திருப்பார். பழைய கதைகள், பழைய பாவங்களை படித்துக்கொண்டு நினைவில் கொண்டு வந்து அதுல களி கூர்ந்தீர்கள், ஆனால் அதற்கும் நியாயத்திருப்பு உண்டு. அதை ஒரு நாள் அந்த பழைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. நிறைய காரியங்கள் படுக்கும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது, பெட்ரூம்ல இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நினைவுகள், பழைய காதல், பழைய பாவங்கள், பழைய இச்சைகள், பழைய வாழ்க்கை எல்லாமே கொண்டு வரும் சத்துரு. இடம் கொடுத்து களி கூறுவீர்கள், ஆனால் நியாயத்திற்குள் நம்ம நிற்கணும். பழைய பாட்டு ரொம்ப நீ எதற்கு அடிமை, அதுதான் ரோமர் 6:16 நோட் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் இல்லாதனால சொல்ற, நீங்க மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகள் என்று அவர் சொல்றாரு. அப்போ நீங்க உட்கார்ந்து மற்ற காரியங்கள் பக்கத்துல ஏதோ பாட்டு கேட்கும், நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் பாவம் தான். உலகமும் அது நிறைய பாவம் தான். அதுலதான் நம்ம தாமரை இலையில எப்படி தண்ணீர் விட்டாத ஜீவியமோ அது போல கிறிஸ்துவ வாழ்க்கை. நமக்கு நிறைய பாட்டுகள் கேட்கும், போஸ்டர் வரும், கெட்ட வார்த்தை கேட்கும். உடனே அதை நம்ம இருதயத்துல வச்சு கழிக்க கூடாது. அதே காலத்துல நமக்கு அது பிடிச்சதான் இருக்கும். நம்ம அதுல தானே இருந்தோம், அதுல தான் வந்தோம். மாம்சத்துல இருந்துதான் ஆவி, மாம்சத்தை வச்சுதான் ஆவியை வேறு பிரித்து, நெருப்பை வச்சுதான் ஆண்டு தண்ணி எது நெருப்பிலன்னு காட்டுறாரு, சூடு எது, அதெல்லாம் ஆண்டு அதுதான் நன்மை எது தீமை எது பிரிக்கிறாரு. அப்போ நம்ம நன்மையை தான் பற்றி கொள்ளணுமே தவிர அந்த தீமை நம்மளை பின்தொடர கூடாது. அப்போ இந்த தாவீது என்ன பண்ணாரு, அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்டு அதுல ஒரு உபவாசம் போடுறாரு. பாவம் பண்ணிட்டு எவ்வளோ காரியங்கள் செய்துட்டு எல்லாத்தையும் நீக்கிர்கள், 1, 2, 3, 4, 5 நின்றுட்டு அதுக்கு ஒரு உபவாசம். அந்த பிள்ளை ஆண்டு வியாதிப்பட்டு கேவலமா அடிச்சதுனால உபவாசம் முழு தரையில. இன்றைக்கும் நம்மளுக்குள்ள சுவாபங்கள் மாறாத பாவங்கள், பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்து இந்த உபவாசம் 21 நாள் பிரயோஜனப்படாது. உனக்கு என்ன இந்த நாள்ல ஆண்டு உணர்த்துகிறார், எதை விட ஆண்டு இப்ப பேசும் பொழுதே உங்களுக்கு உணர்த்தப்படும். ஆவியானவரும் நாமும், ஆவியானவருடைய இருதயம் நம்ம இருதயமும், ஆவியானுடைய முகமும் நம் முகமும் இணையும் பொழுது ஆண்டு கண்ணாடி உங்களுக்கு முன்பாக கண்ணாடி வருது. முகத்துல சுருவத்துல சரியில்லை, கண்ணு சரியில்லை, வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, காது சரியில்லை, இருதயம் சரியில்லை, கை சரியில்லை, வேத வசனம் ஒரு கண்ணாடி ஆண்டு காட்டுவார். இது உங்களுக்கு சரியில்லை, உபவாசைய நிறைவேறல, இன்னும் உனக்குள்ள கோபம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பகை இருக்கு, விரோதம் இருக்கு, துஷ்டதனம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, நுகத்தடி இருக்கு, அப்புறம் நீ என்ன பண்ணல, பிறனை நேசிக்கல, நன்மை செய்யல, எல்லாம் சொல்ற பாருங்க. 58 3-5 படிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமை செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தையுடைய கல்லினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள்.
நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆமே. இப்போது பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை எடுக்கும் போது நீ அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறீர்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படிதான் நடக்கிறீங்க. நம்ம இச்சைதான். நிறைய ப்ரோக்ராம் போட்டுருவோம். இப்ப என்ன பண்ணுவோம், உபவாசத்தை போட்டோம், நல்லா வீட்டில் சிக்கன் கிரேவி ஒயிட் புலாவ் பண்ணி வந்துருப்போம் நிறைய பேர். அப்புறம் நல்லா சாப்பாடு எப்படா 1 மணி ஆகும், அது போய் சாப்பிடலாம். அதில் வேற ஒரு அந்த ரேடி கொடுத்து ஆசைவாங்க மைண்டு புரியுதுங்களா, சிந்தர். அப்புறம் இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், அப்புறம் என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டில் ஒரு பண்டிகைன்னு சொல்லி பிரியாணி கொடுத்தா அந்த நாள் உபவாசம் கேன்சல். ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த நாள் உபவாசம் கேன்சல், ஏன்னா அங்கே வண்டே பிரியாணி. அப்படிப்பட்ட உபவாசம் நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா, நம்ம இச்சையின்படி நடக்கக்கூடாது. அப்புறம் நல்லா உபவாசம் போட்டு டிவிக்கு முன்னாடி எத்தனை பேர் சீரியல் பார்க்குறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் சீரியல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு தெரியல. நல்லா உபவாசம் போட்டு நல்லா சீரியல் அந்த டைம் ஆனவங்க சீரியலுக்கு முன்னாடி போய் பண்ணணும். உபவாசம் ஒரு 10 இருந்து 1 மணி வரைக்கும் கரெக்டா 12:50 இல்ல 12:45 போய் உட்காந்து 10 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த சூத்திர சாப்பாடு நேரம் அந்த கிச்சன்ல தான் இருக்கும் மைண்டெல்லாம். அப்போ அந்த 2 ஹவர் என்ன பண்றோம், வீணான பொழுதுபோக்கு, கிழமைகள் பேச்சு. சீரியல் பார்க்கிறவர்களா இருந்தா விட்டு உடன்படிக்கை பண்ணுங்க. பாவம், அது ஒரு பாவம். சரிங்களா, அதை தேவன் நீங்க விரும்பும் பொழுது கண்டிப்பா அதை மாற்றுவார், அதற்கான பலன் தருவார். விசேஷமா அந்த நேரத்துல ஷோ பண்ணுங்க. அது ஒரு அடிமை, அது ஒரு அடிமைத்தனம். டிவி ஒரு அடிமைத்தனம், சீரியல் ஒரு அடிமைத்தனம். அந்த நேரத்துல ஜெபிக்கலாம், நல்ல மெசேஜ்களை கேட்கலாம், பாட்டுகளை பாடலாம், வேதத்தை படிக்கலாம், வேதத்தை நிறைய படிக்கலாம். நான் அந்த காலத்துல வாலிப காலத்துல வேலை செய்துட்டு இருந்தேன், டைலரிங். அப்போ கிடைக்கப்பட்ட நேரத்துல பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். பைபிள்னா எப்படி, ரெகுலரா ஸ்டோரி போல ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஆண்டு கணக்கில் வைப்பார், சும்மா விட மாட்டார். அவர் சொன்னார், எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனம், நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ எவ்வளவு ஜெபிக்கிற, நீ எவ்வளவு உபவாசம் போட்ட, நீ எவ்வளவு வேதத்தை படிக்கிற, எல்லாத்துக்கான பலன் இருக்கு. என்னோட 12, 13, 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 40 நாள் உபவாசம் ஜெபம் எங்க சபையில. அப்ப நான் வந்து அஞ்சுக்கரையில் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் வயசு. அப்போ இருக்கும் பொழுது எங்க குடும்பத்துல வந்து ஃப்ரீயா சபைக்கு போகலாம் விட மாட்டாங்க எங்க அப்பா. தெரியாத சுவரை எதிரி குதிச்சு ஒரு வாரத்துக்குள்ள போயிட்டு, இப்ப டாய்லெட் ரெஸ்ட் ரூம்லாம் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்குல்ல, அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ ரெஸ்ட் ரூம்ல பேக் சைட்ல தான் இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டுக்கு ஒரு காமன் வால் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் ரூம் போற மாதிரி பக்கெட்லாம் கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு பைக்ல எங்க சித்தப்பா வீடு நாங்க ஒரே வீட்டுல இந்த போர்ஷன் நாங்க சித்தப்பாங்க அத்தங்க அப்படி இருக்கும் ஒரு போர்ஷன்ல. அப்படி இருக்கும் பொழுது எங்க அப்பா வந்து ஒரு காரியத்துக்காக ஒரு 2 ஹவர் போயிடுவாரு. போனாருன்னா நான் என்ன பண்ணுவேன், கடற்கரை போய் அந்த சுவரை எதிர்த்து குதிச்சு இங்க இருந்து நெல்சன் மாய்க்கு ரோடு தெரியும்ல, எங்க வீடு வந்து கோடம்பாக்கம், அங்க இருந்து நடந்து ஓடி வரணும். ஓடி போயிட்டு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப குடுக்குன்னு ஓடி வந்து அதுக்குள்ளேயே அப்பா வந்துட்டாருன்னா உடனே காலில் தண்ணி ஊற்றி எங்க போனேன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிடுவேன். அந்த மாதிரியான நெருக்கத்தின் காலம் அப்பெல்லாம். இப்போ 40 நாள் உபவாசம் பண்ணாங்க. ஒரு பாஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு ஹேண்ட் பில்ஸ் மாதிரி ஒரு பேப்பர்ல சிலுவையை வச்சு கொடுத்துட்டாரு. கொடுத்த போது அந்த சிலுவையில 4 மூலைகள் இருக்கு, 5 நடுவில் 1. இப்போ அதுல நீங்க பேர் எழுதிக்கோங்க, பேர் எழுதி எதுக்காக ஜெபிக்கணுன்றத பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், எங்க சித்தப்பா பெரியப்பாங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பேர்கள் எழுதி அவங்க பிள்ளைகளுக்காக. ஏன்னா அந்த காலத்துல நான் மட்டும்தான், எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு அத்தை, அவங்களுடைய பிள்ளை யாருமே வரல. அதுல ஒரே ஒரு பெரியம்மா பாட்டின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐநவரத்துல இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உபதேசம். அவங்க ஐநவரத்துல இருந்து எங்க கோடம்பாக்கம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சர்ச் இருந்தது எல்லாத்தையும் பிலிமையா சபைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வருவாங்க. அவங்க அப்படி வரும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுல எங்க அப்பா ஒரு துன்மார்க்கமான தொழில இருந்தாரு. தொழில்னா நான் கொஞ்சம் சாராயம் விற்கிற குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டி வந்து எங்க அப்பா தலையில எல்லா தலையில எல்லாம் தலை பைபிள் வச்சு வளர்ந்துறவான்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. எப்போ பாரு பெரியமா வந்தாலே இதேதான்,
தோத்துறோம் சொல்லி தோக்க வச்சுட்டு போயிடுவோம். பெரியமா வெற்றி கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா கிண்டல் பண்ணுவாரு. அந்த பாட்டி கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணிட்டு போயிட்டு, நான் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 12 வயசுல வச்சுட்டு வந்தவொடனே பாஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணாரு, ஒரு ஹேண்ட் பில்ஸ் கொடுத்து சிலுவை கொடுத்து இந்த மாதிரி சிலுவை தியானம் 40 நாள் உபவாசம் அதில் ஒரு குடும்பத்தையாக போட்டு நான் வச்சுட்டேன். எங்கள் சித்தப்பா குடும்பம், அத்தை குடும்பம், எல்லா பிள்ளைகளும் எழுதிட்டேன். 40 நாள் எப்போ 25-28 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 40 வயசு, ஒரு 14 வயசுனா என்ன 26 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பெரிய பெருச்சாளிகள்லாம் ரட்சிப்புக்குள்ள வரல. சரிங்களா? எங்கள் அப்பா போயிட்டாரு, பெரியப்பா போயிட்டாரு. சரிங்களா? அந்த பெரிய பெருச்சாளிங்க தான், பெரிய பழசுங்களாம் ஒன்றுமே இருக்கணும். ஆனா குடும்பத்துல ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டு ஊழியக்காரராய் தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு, உபவாசத்திற்கு. ஆனா குடும்பத்துல மொத்தம் 4 பேர் 5 பேர் இருக்கும். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரல, ஒருத்தர் தான். என் குடும்பத்துல 6 பேர், நான் ஒண்டிதான். எங்க பெரியப்பா குடும்பத்துல 6 பேர், ஒருத்தர் தான், அவங்க மனைவியும் அவரும். இன்னொரு அத்தை குடும்பத்துல 6 பேர், ஒரே ஒருத்தவங்க தான். இன்னொரு சித்தப்பா குடும்பத்துல 4 பேர், ஒரே ஒருத்தவங்க தான். ஆனா தேவன் பாப்பார் யார் என்று சொல்லி ஒரு நாளும் அந்த பலன் என்ன பண்ணாது, வீணாய் போகாது. அதே போல நம்ம துஷ்டத்தனத்துக்கு நீங்க சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் தன் சுய இச்சையின்படி என்ன பண்ணக்கூடாது, உபவாசம் இருக்கக்கூடாது. இச்சை நம்ம இச்சைகளை, இப்ப தாவீது என்ன பண்றாரு, சுய இச்சை. அவர் பாவத்துல வந்ததுக்காக என்ன பண்றாரு, ஜோம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு பாக்குறாரு. விட்டார் அந்த பிள்ளையை அடித்தார், அது செத்து போயிடுச்சு. அந்த உபவாசம் வீண். அதே போல நம்ம சுவாபங்கள் மாறாத நம்ம உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் ஒரு நாளும் பலன் தரவே தராது. இங்க அதுதான் சொல்றாரு ஏசாயா 58 இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ண முடியாது. இந்நாளில் உபவாசிக்கிறது கூட உபவாசியாக இருங்கள். சண்டை போட்டு உபவாசத்துல சண்டை போட்டுறீங்க, உபவாசத்துல அடிச்சிருக்கீங்க, உபவாசத்துல கெட்ட வார்த்தை பேசிடுவீங்க, உபவாசத்துல வாக்குவாதம் பண்ணிடுவீங்க. ஆனா சபையில ஜோம் பண்ணனுடையும் மயக்க பிடிச்சி யாரையும் குற்றப்படுத்தல. அப்படி இல்லைன்னா சந்தோஷம். சரிங்களா? இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். இது கர்த்தர் சந்திக்கிற நேரம். கர்த்தர் ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி ஓர கட்டுகிறது தேவன் அல்ல. அவர்களை எடுத்து அந்த குற்றத்தை உணர்த்தி அதை கழுவி சரி பண்ணி அவர்கள் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா என்று விரும்புகிறார். அப்படி வாதுக்கும் வழக்குக்கும் துஷ்டத்தனத்துடைய குத்துகிற கைகளுடைய உபவாசத்துல இந்த நாள்ல நீங்க ஜெபித்து சத்தமா எல்லா காரியத்துக்காக ஜெபிச்சாலும் அவர் கேட்க மாட்டார், கேட்கவே மாட்டார். அதுதான் சொல்ற, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணியின் ஆணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறது எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? பசியா பட்டினியா அந்த நாள்ல நீங்க வஸ்திரம் போட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், அப்புறம் கறி சாப்பிட மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாத அப்படியே தேவ சமூகத்துல விழுந்து கடந்தா அது உபவாசமா இருக்குமா? எப்படிப்பட்ட உபவாசத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு? கீழே பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதோ, நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்கிறதோ, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதோ, சகல நுகத்தடிகளை உடைத்து கொடுக்கிறதோ, பசி உள்ளவனுக்கும் ஆத்துமாவை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டா. இப்ப நிறைய காரணம் அக்கிரமம் கிட்ட இருக்குது. அக்கிரமத்தோடு உபவாசிக்கும் போது அந்த அவங்க கேட்க மாட்டார். முதல்ல அந்த கட்டுகளை அவிழ்த்து கொடுக்குது. அப்புறம் சொல்றாரு நுகத்தடியே பாரம், அதுல ஒரு பிணையல் வர, அதை லூஸ் பண்ண மாட்டேன், மற்றவர்களுக்கு நீ இறங்கவே மாட்டேன், கடன் கொடுத்தவங்களை போய் நெருக்குவ, காரியத்தை ஆண்டு எப்படி கேட்பாரு. வட்டி கூடக்கூடாதுன்னு சொல்றாரு. வட்டி கூடுற ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் தான் வட்டி கூடுறாங்க. அது சும்மா வட்டி கிடையாது, 10 வட்டி அக்கிரம கட்டு. அப்புறம் என்ன பண்றது, அதுல ஒரு சண்டை போயிட்டு காசு தரலன்னா வீட்டுல இருக்க பொருளை தூக்கிட்டு வந்துடுறது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் பார்த்து அனுபவத்துல தான் சொல்றோம். சரிங்களா? சும்மா சொல்ல பண்ணக்கூடாது. அக்கிரமம் நம்ம கிட்டதான் அக்கிரமமே இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, நுகத்தடி நல்ல பாரமான டைட் நுகத்தடியை போட்டு வச்சிடுறது. நீ இந்த நாள்ல தரலன்னா உங்க வீட்டுக்கிட்ட நசிக்கப்படுத்திடுவேன், கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாரு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கிறதே கிடையாது. ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஒரு ஜனத்துக்கு இருக்குன்னா அவங்களுக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய மாட்டீங்க. நெருக்கம்னு தெரியுது, நல்ல ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிடும். அதை சொல்ற யாக்கோபுல, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அடுத்தின ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் படிக்கலாமா?
யாக்கோபு 2:14 படிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஆமென். இப்போது இங்க பார்க்கிறோம், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அனுதின வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போங்க, சமாதானத்தோடு போங்க, குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஆண்டு சொல்றாரு பாருங்க. ஏசாயா 58 நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கிறதே கிடையாது. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம், ஜபத்துல தாங்கலாம், அவங்கள நல்ல வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொல்லலாம். உங்களால முடிந்தா திராணி இருந்தால் அவர்களுக்கு அந்த உதவிகளை என்ன பண்ணலாம், மாட்டிக்கொண்டு கடன் பிரச்சனை மாட்டி இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கலாம். ஏன் சிஸ்டர் 10 வட்டிக்கு போய் வாங்குறீங்க, என்ன நான் தரேன், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்க சொல்லலாம். நானும் ஒரு காலத்துல நெருக்கப்பட்டிருந்தேன், பலவிதமான கடன் பிரச்சனையில இருந்தேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட நான் கொஞ்சம் லீடர், அதாவது இந்த மகளிர் குழுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு லீடர் 50 60 பேருக்கு எல்லாம் கடன் தான் எல்லாம் நல்லா நெருக்கி எல்லாம் புழிஞ்சுக்கொண்டா கொண்டு வந்துருக்கிறார் ஊழியத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடன்ல இருந்தேன் நான். அப்படி இருக்கும் பொழுது லோன்லாம் வாங்க போயிட்டோம் உடனே கரெக்டா ஃபீஸ் கட்டணும். வருஷம் வந்து எல்கேஜி சேர்க்க போறேன். 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஆகஸ்ட் 15 அதனால சேர்க்க போறோம். 18,500 ஃபீஸ் ஆகும். சரிங்களா? 10 வருஷமா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 12 வயசு 4 வயசுல போகும்போது லோன் வாங்கியாச்சு, லோன் போட்டாச்சு. நானும் எங்க அம்மாவும் அந்த லோன் குரூப்ல இருக்கோம். அது ஆண்டோட நடத்திப்பு, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்சி, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த நாள்ல இந்த லோனு, இந்த வட்டிக்கு வாங்குறது, தண்டல் வாங்குறது, சீட்டு போடுறது, பண்டு போடுறதுலாம் உடன்படிக்கை பண்ணிடுங்க. கர்த்தர் நடத்துவார், நான் சாட்சி அதுக்கு. சரிங்களா? சும்மா கிடையாது, உயிருள்ள சாட்சி ஆண்டு நிறுத்திருக்கிறார். அந்த உயிருள்ள சாட்சி உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பாருங்க, லோனுக்கு சேர்த்துட்டு 50 பேரு 4 லீடர். கரெக்டா எங்க அம்மாக்கும் எனக்கு மட்டும் லோன் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த நாள்ல ஒரு இந்த மாதிரி மீட்டிங் பேச போறேன், ஒரு கூட்டத்துல மயிலாப்பூர்ல ஆலந்தூர்ல லோன் தராங்க. அங்க போயிட்டு அந்த டைம் அட்டன் பண்ணணும். போயிட்டு போனா கேன்சல். வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் 20,000. என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ண, கூட இருக்க ஒரு சகோதரி, என் குரூப்ல இருக்க ஒரு சகோதரி நிறுத்தி, மாமா நீங்க லோன் வாங்கு, இப்போ நான் சைன் போடதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும், அதனால நீங்களாம் என்ன பண்றீங்க, சேர்ந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ எனக்கு கொடுங்க, அப்புறமேட்டு நான் அந்த கடனை அடைச்சிடுவேன், நான் தான் நம்ம பேர் சேர்த்துருக்கேன்னு சொல்லி போட்டேன். சகோதரி பாருங்க எவ்வளவு நல்ல சகோதரி, முதுகுல குத்துற சகோதரிகளும் இருப்பாங்க கூடவே. இந்த சகோதரி ஓகே ஒண்ணுமே தெரியாது, வீட்டு வேலை செய்யற அம்மா, ஒரு சைன் போட கூட தெரியாது, நிறுத்தியாச்சு அந்த அம்மா வெளியிடுறா. நான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து எல்லாருக்கும் பணத்தை வாங்கி நீங்க போயிருங்க வீட்டுக்கு, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஊழியத்துக்கு போயிட்டேன். எல்லாருக்கும் சைன் பண்ணி லோனை சாங்ஷன் பண்ணி வச்சு போயிட்டு வருஷம் குட்டி குழந்தை அம்மா கிட்ட வச்சுட்டு நான் போயிட்டு திரும்ப வர 9 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு போற ஒரு வீடா அவங்கள கேட்கணும், இவங்கள கேட்கணும், நீ இந்த குழுவே இல்லையே, உனக்கு கொடுத்தா நீ எப்படி கட்டுவேன்? ஒரு மழை பெய்து ஜோரா, இவங்க நான் ஏற்படுத்தி நிறுத்தின சகோதரி ஒண்ணுமே யாருமே தரலங்க, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. அப்படியே அழுகுற கண்ண தண்ணியோட ஒரு வீடும் கதவு மூடுறாங்க. இருங்க சிஸ்டர் நான் சாப்பிடுறேன். சிஸ்டர்லாம் இப்ப தானே அக்கா சாப்பிடுற, வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடணும், என் பிள்ளை இருக்கிறான் வெளியே வந்து பேசுவேன், அவனும் தெரியாத இப்படி நான் பெட்டேன். இந்த லோனை முடிக்கிறதுக்கு ஒரு 3,500 ரூபாய் லோன் முடிக்கணும். நான் ஒரு குழுல இருக்க ஒரு சிஸ்டர் கையை வாங்கி முடிச்சுட்டேன். சரிங்களா? மறுநாள் அந்த சகோதரிக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டா அது வருது. மறுநாள் சண்டே சர்ச்ல இருக்கேன். நீ அந்த 3,500 ரூபாய் இப்ப வைக்கலன்னா உங்க பாஸ்டர்கிட்ட வந்து உங்க சொல்லிடுவேன். நான் சபையில ஒரு ஊழியை செய்யறேன். நான் சரிங்களா, சபையில ஊழியை செய்யற சொல்லுது வந்து உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பண்ணுவீங்க? அழுவோன்னு அவங்ககிட்ட மழை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இந்த மாதிரி வெயிலும் அது ஒயிட் சாரி நல்லா கட்டியிருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. போனேன், ஒரு 3,500 ரூபாய் சிலிண்டர் எடுத்து, எரியிற அடுப்பு சிலிண்டர் எடுத்து பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு வித்து அந்த 3,500 ரூபாய் அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டேன். கையை தூக்குன ஆண்டு வானத்துக்கு நேரம், ஆண்டவரே
என் பிள்ளை 4 வயசு 6 வயசானாலும் நீங்க கொடுத்தாதான் நான் ஸ்கூல்ல சேர்ப்பேன். இந்த நாள்ல நான் உடன்படிக்கை பண்றேன். கடன் வாங்க மாட்டேன், லோன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு விட மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், சீட்டு போட மாட்டேன், தண்டல் வாங்க மாட்டேன், பண்டு போட மாட்டேன். இது என்னுடைய உடன்படிக்கைன்னு சொல்லி 2 கையும் உயர்த்தி ரோட்ல ஆண்டுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணேன். தேவன் என்ன பண்ணாரு, அடுத்த வாரம் அதே லோன் எனக்கு சாங்ஷன் ஆகுது. எப்படி உடன்படிக்கை பண்ணிட்டல வாங்கக்கூடாது. பக்கத்துல இருக்க ஒரு அக்கா நல்லா தெரிஞ்ச அக்கா, நான் தரேன்டி 5 வட்டிக்கு தரேன், ஃபீஸ் கட்டு, வாங்கக்கூடாது. உன்னை சோதித்து பார்ப்பார், நீ என்ன உடன்படிக்கை பண்றியோ அதுல நிற்கிறியான்னு பார்ப்பாரு. லோன் போட்டது எப்போ? ஏப்ரல், மே போச்சு, ஜூன் போச்சு, ஜூலை போச்சு, ஆகஸ்ட் போச்சு, செப்டம்பர் போச்சு, 6 மாசம் ஆச்சு. வருஷம் நான் ஸ்கூல்ல சேர்க்கல. ஜோம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். எல்லா வராங்க, கொடுக்குறேன்றாங்க, வாங்க முடியல. ஏன்னா உடன்படிக்கை பண்ணிக்கிறத ஊழியம் பண்றாங்கன்றத பார்ப்பாரு. அப்புறம் என்ன பண்ணேன், பாஸ்டர் வீட்டுல நானும் இந்த மாதிரி ஒரு சகோதரியும் கொஞ்சம் பாஸ்டர் கிட்ட போய் ஜோம் பண்ணுவோம். அப்படி வாரம் சாட்டர்டே போய் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. அவர் வந்து கேட்டாரு, சிஸ்டர் பிள்ளை எத்தனை நாள் படிக்கிறா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பண்ண சிரிச்சேன் அமைதியா. பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர் இன்னும் சேர்க்கல ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஸ்கூல் சேர்க்கல? செப்டம்பர் ஆச்சு, அவ ஏற்கனவே பெரிய பிள்ளையா இருக்காள், இன்னும் சேர்க்கலையா? ஃபீஸ் கட்டல அவங்க. நான் சொல்லல, என் வாயில இருந்து நான் பாட்டு சிரிச்சு நான் அமைதியா இருக்கேன். அவங்க சொன்னாங்க, அப்படியே ஃபீஸ் கட்டல, எவ்வளோ அப்படின்னு. அது 18,500. சரி நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு போயிட்டு அந்த ஃபீஸ் எவ்வளவு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நாங்க அந்த ஃபீஸை நான் கட்டுறேன்னு சொன்னாங்க. அலையில சொன்னமா அவர் சொன்னாரு, மாசம் கொஞ்சம் நீங்க கொடுத்துடுங்க இந்த 18,500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செக்கை போட்டு 18,500 கொடுத்து இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாரு, வருஷாவை செப்டம்பர் காலாண்டு தேர்வே முடிஞ்சிடுச்சு. மேம் சொன்னாங்க, ஃபீஸ்லாம் தள்ள மாட்டோம், முழு ஃபீஸ் தான் கட்டணும், பரவாயில்ல கட்டி சேர்த்தாச்சு. அடுத்த மாசம் வந்தது. அந்த பணத்தை அந்த நபரை என்ன சொன்னார்னா, அந்த காசு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் கை சொல்லி தரும். ஆனா அந்த உடன்படிக்கையை பார்க்கறதுக்கு தேவனுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணாரு. ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு 5.5 வயசு ஆயிடும். எல்கேஜி சேர்க்க முடியாது. நீ எவ்வளவு பொறுமையா இருக்க. இது என்னால உண்டானது அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த பலன். அந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்க தேவன் பரிசுத்த ஆவியானவரை என்னை பலப்படுத்தினார். அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே நான் வாழ்ந்திருக்கிற காலத்துல கூட ஒருத்தருக்கு நான் வட்டி கொடுக்க மாட்டேன். என்கிட்ட கேட்கிறவர்களுக்கு கைமாத்தா கொடுப்பேன், இலவசமா கொடுப்பேன், உதவி செய்வாண்டவரே. இப்ப ஆண்டவரை வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். இந்த நாள்ல நான் யாருக்கும் வட்டி கொடுக்கறது இல்லை, கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? என்கிட்ட கடன் கேட்கறாங்க, 40,000 கொடுக்குறேன். மாசம் என்ன பண்ணேன், எனக்கு 5,000 முதல்ல கொடுத்துறேன், வட்டி வேண்டாம். இல்ல ஒரு 2 வட்டியாச்சும் வாங்கிக்கோ. இல்ல நீ காசு கொடுத்தா அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த திங்ஸ் வேண்டாம், ஏன் அது எனக்கு வட்டி ஆயிடும், அந்த மாதிரி காசு எனக்கு வேண்டாம். அந்த எல்கேஜில இருந்து இந்த வருஷம் எத்தனாவது 7வது படிச்சிருக்கிறான். எல்கேஜி, யூகேஜி, 7th ஸ்டாண்டர்ட், மொத்தம் 9 வருஷமாய் ஏன் பணத்தை நான் ஃபீஸ் கட்டல. இது உண்மை. இது தேவ சன்னிதானத்துல சொல்ற 18,500, 20,500, 24 ஆச்சு, 30 ஆச்சு, 45 ஆயிடுச்சு. இப்போ வருஷா ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல்ல போன வருஷம் அவளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் எல்லாத்தையும் சேர்த்து. இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, அது இது வேனு அதெல்லாம் போட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அவளுக்கு 1.5 லட்சம் ரூபாய். இப்ப வரைக்கும் ஆன்லைன் என்ன பண்ணல, கட்ட வைக்கல. தேவன் என்ன பண்ணாரு, தேவன் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார். அந்த உடன்படிக்கையில நீங்க என்ன பண்ணோம், ஒரு அவையில சொல்லலாமா, எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அப்ப நீங்க எடுக்கிற உடன்படிக்கையில உறுதி. இன்றைக்கு நீங்க உடன்படிக்கை எடுக்கணும். என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு எதை உணர்த்துறாரு ஆண்டு? நான் சொல்ல மாட்டேன், நீ இதை எடு அதை எடு, மனுஷன் சொல்லக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இந்த நாள்ல நான் ஒரு காரியத்தை விட்டுற ஆண்டவரே, அது கடனா இருக்கலாம், அது பொய் பேசுறதா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், எந்த காரியமும் அது உங்களுக்கு ஆண்டவருக்கும் எனக்கு தெரியாது. அதை விடல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துல என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார். அதுதான் சொல்றாங்க, நீ என்ன பண்ணுமா, நுகத்தடிகளை உடைத்து பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் பார்த்து சொல்றேன், சாப்பாடு செஞ்ச உடனே முதல்ல போட்டு வச்சிருவாங்க. சில பேர் பீரோலாம் ஒழிச்சு வச்சிருவாங்க. சில பேர் நல்ல திக்கான குழம்பு எடுத்து தண்ணி ஊத்திடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்ததுல சொல்றேன். இதெல்லாம் உண்மையான சாட்சி. ஏதோ கட்டுக்கதையும் மத்தவங்க சொல்லலையா, என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் பார்த்ததை சொல்றேன் உங்களுக்கு.
அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. பசியா இருந்தா ஒரு 10 பேரு வந்திருக்காங்க, 4 பேருக்கு தான் ஆகாரம் இருக்குன்னா, நல்ல வேலை எனக்கு என் கணவனுக்கு 2 பிள்ளைகள் போதும், அவங்க எப்படா போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பாதி அந்த 10 டிவைட் பண்ணணும், 10 கொடுக்கணும். நீ அந்த முழு சாப்பாடு சாப்பிடுற அந்த திருப்தியை தேவன் அந்த அரை சாப்பாட்டுல என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்க, வஞ்சனை இல்லாம கொடுக்கணும். உன்னை நேசிக்கிறவர்களே, உன் சொந்த குடும்பம் பசியா இருந்தா கொடுக்கறது கிடையாது. என் கூட பார்த்தவங்க பசியா இருந்தா கொடுக்குற அக்கா பக்கம் சபையில விசுவாசிங்க, அவங்கள எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும். அப்புறம் என்ன சொன்னார்? சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொடுக்கு. இப்ப யாரும் வீட்டுல சேர்க்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வாசல் இருக்கு. உதவிகளை பண்ணணும். என்ன பண்ணணும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வாடகை போக முடியல, அட்வான்ஸ் இல்ல, உங்களால முடிஞ்சத சபை தான் சேர்ந்து செய்யணும். அதுதான் விசுவாச குடும்பம். நம்ம அவர் ஆவிக்குரிய தகவல், நம்ம ஆவிக்குரிய தாய், நம்மளாம் நம்ம சபையில சகோதர சகோதரிகள். அது போல இயேசு கிறிஸ்து குடும்ப தலைவரா இருக்கிறாரு, அவர் சரீரமா இருக்கிறார், அவருடைய அவைகளா உறுப்புகளாய் கையா காலா வாயா நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். நாம தான் செய்யணும். இந்த ஒரு சுட்ட வரலுக்கு அடிப்பட்டா உடனே கண்ணில் தண்ணி வருதுல, வாய் பதறுதுல. அது போலதான் இந்த சபையில இருக்கிற எல்லா அங்கத்தினருக்கும் நம்ம பாடுபடணும். அப்ப சிறுமையானவர்கள் இருந்தா நீ வீட்டில சேர்த்துக் கொள்ளுகிறதுக்கு இப்போ அந்த காலத்துல முடியாது. என்ன பண்ணலாம்? அவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்யலாம். அடுத்து என்ன சொல்றாரு? வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தை கொண்டு. ஒரு கிறிஸ்துமஸ்ல நினைச்சுக்கோங்க, வேற இல்லைன்னா உங்களுடைய வருமானங்களை சுருக்கி நீ 1000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறியா, 500 ரூபாய்க்கு எடுத்துக்கோ, இன்னொரு 500 ரூபாய்க்கு 2 பேருக்கு உதவி செய்யும். எவ்வளவு பிள்ளைங்க இருப்பாங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, ட்ரெஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு. அவங்களாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணலாம்? எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதேன்னு சொல்றாரு. மாம்சமானவன் யாரு? கூட பிறந்தவங்க ஒரு மாம்சமானவங்க. ஏசு ரத்தத்துல கழுவப்பட்டவர்களும் மாம்சமான. உங்களுக்கு ஒழிக்காது. உங்ககிட்ட பொருள் இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லாது. உங்ககிட்ட கேட்கறவங்களுக்கு முகம் போனாது. 10 ரூபாய் கேட்கறாங்களா, வட்டி இல்லாத நீ 5 ரூபாய் கொடுத்துது, இல்ல 2 ரூபாய் கொடு போதும், இல்ல 1 ரூபாய் கொடு, உன் திராணி எவ்வளவு அவ்வளவுதான். நீ அதுக்காக பிரயாசப்பட்டு அவங்க கிட்ட வாங்கி இவங்க கிட்ட வாங்கி என்கிட்ட இல்ல அங்கதான் காட்டி விடுற, நீ போய் வாங்கிக்கோ, அங்க போய் உன் டாக்குமெண்ட் வையு, அங்க போய் உன் ரேஷன் கார்டு கொடு, ஆதார் கார்டு கொடு, என்ன பண்ணாதீங்க, மாட்டிடாதீங்க. சொல்லிக்கலாமா கடன் வாங்குறது? அவங்களுக்கும் நல்ல உபதேசங்களை சொல்லி கத்தரிடத்துல என்ன பண்ண அவங்கள வழி நடத்தணும். அப்போ இப்போ 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நல்லா பசியா இருக்கீங்களா? 10 நிமிஷம் இந்த டாபிக் முடிக்கணும், சரிங்களா? 2 மனுஷனுடைய தோல்விகளை குறித்து நாம என்ன பண்ணோம் பார்த்தோம். அடுத்த 2 மனுஷனுக்குரிய வெற்றிகளை பார்க்கலாம். சுருக்கமா முடிச்சிருக்கேன். அடுத்து இயேசு கிறிஸ்து, மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம் படிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. மோசேக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நான் நிறைய ஒத்துமை இருக்குன்னு சொன்னல. இப்போ இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் போடுறாரு. அந்த உபவாசம் எதற்குனா, அவர் ஊழியத்தை தொடங்க போறாரு, சிலுவையில மறிக்க போறாரு, பல பாடுகள் பட போறாரு. அதற்கு முன்பதாக அந்த உபவாசம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சித்தம் நாம் செய்வதற்கு சில உபவாசங்கள் வேணும். உடலை ஒடுக்கணும், தேவ சன்னிதானத்துல காணப்படணும், தேவனோட கெட்டி சேரணும். அப்ப இங்க பார்க்கணும் பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அப்ப மேல வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். தேவனை சிலரை அனுமதிப்பார். தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வனாந்திரத்துக்கு ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அப்போ நீ உபவாச காலத்துல சில சோதனைகளை ஆண்டவர் விடுவார். நீ எதற்காக உபவாசம் எடுக்கிற சூழ்நிலையை பார்த்து சத்துரு என்ன பண்ணுவான்? அந்த பலவீனத்துல கை வைப்பான். இப்ப இங்க இயேசு கிறிஸ்து பசியா இருக்கிறாரு. அப்ப பசியா இருந்த உடனே சோதனைக்காரன் பிசாசு என்ன பண்றான்? இந்த கீழ வசனம் பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுகள்லாம் அப்பமாக்கி நீ சாப்பிடு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 3 விதமான காரியங்களை இங்க ஜெயிக்கிறார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 5 படிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புரியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை கொடுத்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான்.
அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசுவுடைய உபவாசம் ஒரு ஜெயமான உபவாசம். அவருக்கு 3 விதமான சோதனைகளை பிசாசு கொண்டு வருகிறான். அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து, பசியா இருக்கிறாரு, நீ இந்த கல்லுல அப்பமாக்கி சாப்பிடு. அடுத்து உப்பரிகை மேல கொண்டு போய் நிறுத்தி நீ என்ன பண்ண, தாழ குதி. அவருடைய விசுவாசம், ஆண்டு வந்து தூதர்கள் அனுப்பி தாங்க மாட்டாரா? அப்ப ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். அதையும் வசனத்தினால ஜெயிக்கிறார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்து நீ என்ன பண்ண, சாஷ்டாங்கமா விழுந்துரு, இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் தரேன்னு சொல்றான். அப்போ தேவன் ஒருவரை தவிர வேறொருவருக்கு ஒரு மகிமை நம்ம கொடுக்க கூடாது. அதே போல நம்ம சூழ்நிலைகளை பார்த்து இந்த உபவாச காலத்துல சத்துரு நம்மளை சோதிப்பான். அந்த பலவீனங்களை பார்த்து விழ வைப்பான். நீ எதுல நெருக்கத்துல இருக்க, இந்த நாள்ல எது உனக்கு பிரச்சனை, எது உனக்கு அவசியம், எது உனக்கு தேவையா இருக்குதோ அதை கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுவான், நிறுத்தி பிசாசு கொடுக்க பார்ப்பான். அது பரிசுத்தமா என்பதை நீங்கள் பார்க்கணும். வசனத்தோடு ஒத்து போகுதான்னு பார்க்கணும். வசனம் இல்லாத எதுவுமே நீங்க எடுத்துக்க கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீ என்ன பண்ண, பிடிச்சுக்கோன்னு பவுல் சொல்றாரு. ஒரு பொருள் உனக்கு வருதா, அது தேவன் கொடுக்கிறாரா, நீ நிதானிக்கணும். சபையில தான் கொடுப்பாங்க, விசுவாசி தான் கொடுக்குறாங்க, உடன் பிறந்தவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனா அது பரிசுத்தத்துக்கான காரியமா? இப்ப இயேசு கிறிஸ்து பசியா இருந்தாரு, அவன் என்ன பண்றான், அப்பங்களாக்கி சாப்பிட அவனோட முடியாதா? இயேசு கிறிஸ்துவால முடியாதா? இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம எதனா ஒரு சின்ன பலவீனம் கூட விழுந்துடும். அப்படிப்பட்டவங்க நம்ம இருக்கக்கூடாது. 3 விதமான காரியங்களை இயேசு ஜெயித்தார். 1 பசி, அங்க ஆண்டு வசனத்தை வைத்து ஜெயித்தார். அடுத்து என்ன சொல்றாரு, விசுவாசம். குதி, உன்னை தூதர்கள் வந்து காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றான். பரீட்சை பாராதிருப்பாயாக. அவிசுவாசம் பண்ணலாங்க. அவர் சொன்னார்னு சொல்லி இவர் குதிக்கல. பிசா சொன்னான்னு சொல்லி என்ன பண்ணலாங்க, தன்னுடைய பலத்தை அவர் காண்பிக்கல. பொறுமையா இருந்தார். ஏன்னா சிலுவைக்கு போகணும், இந்த பலன் வேணும். அதனால இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க முன்னாடி விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, குதிக்க கூடாது. பொறுமையா இருக்கணும். எல்லாவற்றிலும் பொறுமை பொறுமை பொறுமை. கிறிஸ்தவ வாழ்க்கையில மாத்திரம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை நீங்க காண முடியும். கர்த்தர் 6 மாசம் பொறுமையா இருக்க வைத்து இந்த நாள் வரைக்கும் வருஷத்துக்கு ஆண்டு நடத்துறாரு. கர்த்தர் இது பெரிய சாட்சி. உங்களுக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை தொடும் நினைக்கிறேன். உங்களை இது கவரும். இந்த கர்த்தருடைய சாட்சி உங்களை கவரும் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டு இதை செய்தார். எனக்கு இந்த நாள் வரைக்கும் எனக்கு கடன் வாங்காத தேவன் வைத்திருக்கிறார். அதை கொடுக்க வைக்கல. அந்த உடன்படிக்கையை உறுதியா இருக்க வைத்தார்கள். அது தேவனுடைய பலன் தான். அது போல இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் உபவாசத்துல சத்துருவை ஜெயித்தார். அநேக அதிசயங்கள், அற்புதங்கள், குஷ்டரோகி, கண்கள் தெரியாதவரை, திமிர்வாதக்காரனை எல்லாம் 5 அப்போ 2 மீனை பெருக செய்தார். எல்லா கடல் மேல நடந்தார். சர்வங்களை என்ன பண்ணாரு, சத்துரு திரையில அழைத்தார். எல்லாரையும் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். சிலுவையில போய் பாடுபட்டார், மரித்தார், எழுந்தார். அந்த பலன் அவருக்கு எதனால வந்தது, தேவனால வந்தது. அப்ப இந்த உபவாசத்துல தேவ பலனை நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்ம என்ன காரியம் கேட்க தேவையே இல்லை. ஆண்டே செய்துருவாங்க தேவையில்லை. அந்த பலன் அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் நடத்தினது. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து இங்க உபவாசம் இருந்தாருன்னு சொல்லி போடல. அப்ப அடுத்த ஒரு மனுஷனை பார்த்து, இது இயேசு கிறிஸ்து நம்ம சொன்னால அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு நல்ல பலன் இருக்கும். அப்ப மனுஷனுக்கு இருக்குமா? அப்ப கொர்நேலியுன்ற ஒரு மனுஷன் இருந்தான். அப்போஸ்தலர் 10:30 படிங்க. அப்பொழுது கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, அவன் போதும். அல்லேலூயா. கொர்நேலியு வந்து ஒரு யூத ஜனம் கிடையாது, இஸ்ரவேலர் கிடையாது, புறஜாதி. புறஜாதி கையில இருக்கிற குணாதிசயங்கள் கூட இந்த கிறிஸ்தவ ஜனமாகி நம்ம கிட்ட கிடையாது. சரிங்களா? 10ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான தர்மம் பண்ணுவாரு, ஜெபம் பண்ணுவாரு, கரெக்டா அந்த டைம்ல இருப்பாரு, உபவாசிக்கிறாரு பாருங்க. பண்ணும் பொழுது அந்த உபவாசம் பரலோகத்தை அசை பண்ணினது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபவாசம் பரலோகத்தை அசை பண்ணினதுனால
சாட்சியின் வசனத்தினால அவர் ஜெயித்ததுனால தூதன் வந்து என்ன பண்ணலாம்? பணிவிடை செய்தார் இயேசு கிறிஸ்துக்கு. அதே கொர்நேலியுக்கு யார் வந்தது? தூதன் வந்து நிற்கிறார். உன் தான தர்மங்கள், உன் ஜெபங்கள், உன் உபவாசங்கள் நினைப்பூட்டுதலாக தேவ சன்னிதானத்தில் என்ன பண்ணுச்சான்? வந்து எட்டினது. உன் உபவாசம் வெறுமையான உபவாசமா இருக்க கூடாது, பரிசுத்தமான உபவாசமா இருக்கணும். அதான் யோவேல சொல்றாரு, பரிசுத்த உபவாச நாளை கூறுங்கள், உங்கள் வஸ்திரங்களை உங்கள் இருதயத்தை கிழிங்க, அழுங்க, புலம்புங்க. என்கிட்ட என்ன குறை இருக்காண்டவர்? ஏன் இந்த காரியம் குடும்பத்துக்கு நடக்க மாட்டேங்குது? எதனால இந்த காரியம் நடக்கல? நீ உன்னை பலியாக ஒப்புக்கொடு. ஆண்டு விரும்புகிற போஜன பலி உன்னிடத்தில் வேணும். ஆண்டு விரும்புகிற சமாதான பலி உன்னிடத்துல வேணும். ஆண்டு விரும்புகிற வான பலி உன்கிட்ட வேணும். ஆண்டு விரும்புகிற சர்வாங்க தகன பலி உன்னை வேணும். புத்தி உள்ள ஆராதனை நீ செய்யணும். சும்மா நம்மள பரிசுத்தப்படுத்தாத உபவாசம் பண்ணாது கேட்கப்படாது. நம்ம பரிசுத்தமாகணும், உடன்படிக்கையில உறுதியா இருக்கணும், சூழ்நிலைகளுக்காக தவறக்கூடாது, வசனத்தோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கையை நடக்கணும், பலப்படணும், தான தர்மங்கள் செய்யணும், நற்கிரியை செய்யணும், சுவாபங்கள் மாறணும். இப்படி மாறினாதான் நம்ம உபவாசம் என்ன பண்ணணும்? எழுந்திருக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி இந்த நாள் ஆண்டு உங்களுக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்? இதுல நீங்க உடன்படிக்கை பண்ண போறீங்க? எந்த காரியத்துல நீங்க ஆண்டோட உடன்படிக்கை பண்ண போறீங்க? நீங்களா அவனை பேசுங்க. எவ்வளவு நீங்க உங்க சத்தத்தை ஆண்டு கேட்கணும். இவ்வளவு தரம் ஆண்டவே எங்கள் உபவாசங்களும் சன்னிதானத்தில் வந்து எட்டுவதற்காக கர்த்தாவே நாங்கள் இந்த காரியத்தில் உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே ஏசப்பா, எந்த காரியத்துல எங்களுடைய உடன்படிக்கை, எந்த காரியம் நீங்களும் ஆண்டவரும் உங்ககிட்ட ஏதோ ஆண்டு இந்த நாட்டில் உணர்த்துகிறார். உங்கள் ஜபம் தேவனை ஆசை பண்ணணும். உங்க ஜபத்துக்கு தூதன் வரணும் இறங்கி. கொர்நேலியுவின் ஜபத்திற்கு தூதன் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜப உபவாசத்திற்கு பணிவிடை ஆவிகளை தேவன் அனுப்பினார், அவரை பலப்படுத்தினார். இந்த நாள் நம்ம உபவாசத்திற்கு இந்த 21 நாள் உபவாசத்தின் முடிவுல உன் உடன்படிக்கையின் ஜபத்திற்கு தேவன் ஒரு தூதனை அனுப்ப வேண்டுமானால் நீ உபவாசத்தின் உறுதியை வேணும், உடன்படிக்கை வேணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எந்த காரியம் வாய்கள் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நான் தவறக்கூடாது ஆண்டவரே, அதுல நான் பலப்படணும் ஆண்டவரே. மோசே போல கர்த்தாவே பழைய சுவாபத்தினால அந்த கற்பனையை தேவன் எழுந்து உடைத்து போடக்கூடாது ராஜா. பிற்பாடு அது எனக்கு கன்னியாய் மாறி நான் செய்ய வேண்டியதாயிற்று ஆண்டவரே. இயேசுவே, தாவீதை போல கர்த்தாவே என் மாம்சத்திற்காக, என் சுய விருப்பத்திற்காக, என் இச்சைக்காக நான் உபவாசிக்க கூடாது. அதற்கான பலனை நான் கேட்க கூடாது ஆண்டவரே. நான் ஒரு பரிசுத்த உபவாசமாய் நான் என் உபவாசம் இருக்கணும் ஆண்டவரே. என் சுவாபங்கள் மாறாத உபவாசம் எனக்கு வேண்டாண்டவரே. தேவன் விரும்பாத உபவாசம் எனக்கு வேண்டாண்டவரே. என் சரீர தேவன் தங்கும் ஸ்தலம், இதை பரிசுத்தப்படுத்தி உபவாசம் எடுக்கும் பொழுது நீ கேட்பதற்கு முன்பாக அந்த உபவாசத்திற்கு பலன் வரும். தேவை என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். மகனே மகளே, உன் தேவை என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். உன் வாயின் சொல் பிறவாததற்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன் இந்த உபவாசம் மாயமானமான உபவாசமாய் இருக்கக்கூடாது. மனுஷனுடைய கைகளால் குத்துகிறதற்கும் வாதுக்கும் வம்புக்கும் வாக்குவாதத்திற்குமான உபவாசமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இறக்க பாராட்டு கேளுங்க. ஆண்டவரே கேளுங்க. உங்க சத்தத்தை கேட்க தேவன் விரும்புகிறார். உங்க சத்தத்தை தேவன் கேட்க விரும்புகிறார். உங்கள் சரீரம் கர்த்தருடையது. நீங்க விரும்புகிற பிரகாரம் அல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரமாக, தேவன் விரும்புகிற உபவாசமாக, தேவன் தங்குகிற ஸ்தலமாக, தேவனுக்கு போஜன பலியாக, சர்வாங்க தகன பலியாக, வான பலியாக, சமாதான பலியை தேவனிடத்துல கொடுங்க. உங்க சரீரம் தேவனுடையது. உங்க இச்சைகளுக்காக நீங்க உபவாசிக்காதீங்க. உங்க தேவனுக்காக பரிசுத்தத்திற்காக உபவாசம் பண்ணுங்க. ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தும் பொழுது
அனல் வேணும், பரிசுத்தாவின் பலன் வேணும் உங்களுக்கு. வேணும், உண்மையாய் கேளுங்க. உண்மையாய் கேளுங்க. ஆண்டவர் நல்ல பலன் தருவார். பலன் தருவார். நல்ல தேவ பலன் உங்களுக்குள். உடன்படிக்கையின் பலன். தேவனை சேர்க்கிற பலன். தேவனை அசைவு பண்ணுகிற பலன். தூதனை அனுப்புகிற பலன். உயிரினங்களுக்கு பலன் தருகிற பலன். பல்லவத்தை அசைவு பண்ணுகிற பலன். உபவாசத்திற்கு பலன் இந்த நாட்கள். நாளை எந்த காரியத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல நீங்க உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதுல இருந்து ஒரு நாள் வழுவ விட மாட்டார் நம்மளை. கர்த்தர் நம்ம கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். நம்ம தலையை உயர்த்துவார். நம்ம குடும்ப ரட்சிப்படையும், நம்ம கடன் பிரச்சனைகள் மாறும், நம்ம வியாதிகள் மறையும், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார். தேவ ஆத்துமாக்களை கொண்டு வருவார். இதை கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும். தேவனுடைய நன்மை இந்த இடத்துல குவியும். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் கொழுந்த கண்டுகளை போல புறப்பட்டு போவீர்கள். ஒரு கால் மிதிக்கிற தேசல கர்த்தருக்கு சொந்த ஊழியம் மேன்மைப்படும் மகனே. ஊழியம் பலப்படும். தேவ ஆத்துமாக்களை கொண்டு வருவேன். இந்த இடத்துல ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன். என் மகனை இந்த இடத்துல கடந்து போகும் மகனே. பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தருடைய உணர்வின் பலன் உன் மீது அமருகிறது பார். அதை நீ பெற்றுக்கொள் மகனே. இந்த நாளில் ஊழியம் மேன்மேலும் பெருகும். ஊழியம் மேன்மைப்படும். இந்த ஊழியத்தில் அதிசயங்களை செய்வேன். அநேக ராஜாக்கள் இந்த இடத்துல புறப்படுவார்கள். தேவனுடைய சத்தம் பிரத்யேகமாய் கேட்கும். ஒருவரும் குறையப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்தில் புறப்படும் என்பதை நான் அறிகிறேன். இதுகண்டே எகிப்தில் காணப்பட்டார். உலகமாய் உருவாக்கப்பட்ட தாயும் வாய்க்காலே போகும். எந்த மனுஷன் எழுப்புகிறார்களோ அவர்கள் விற்பனையாவார்கள். ஏழையும் காணாதிருப்பார். ஏழையும் காணாதிருப்பார். தேவ சத்தம். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசி. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உபவாசம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். வெற்றி பெற்றவர்கள் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து கொர்நேலியு ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது கேரக்டர் மாற வேண்டும். அதற்கு உபவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எஸ்ஐ 58ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னார், எனக்கு உகந்த உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசம்? பசி உள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஊழியம் வளரும் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆத்துமாக்களை கொண்டை போல தருவேன் என்று கர்த்தர் சகோதரி மூலியமாய் பேசியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தி கொடுத்தபடியே ஊழியக்காரி மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி. இன்னும் அநேக ஜனங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற்றும். அப்பா, நீங்க கொடுத்த வரத்துக்காக சோத்திரம், நீங்க கொடுத்த கிருபைக்காக சோத்திரம்.
ஞானத்தை போதிக்கிற வசனமும் அறிவை உணர்த்துகிற வசனமும் இந்த வரங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். குடும்பத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. சொல்லுங்க, அப்படியே நடக்க பாருங்க. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதி. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வதி, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதி. சொல்லுங்க, 3 காரியத்துக்காக சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக சோதரம் ஆசீர்வதி. அதுல ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். அடுத்தது பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். வியாதியோ வறுமையோ அல்லேலூயா சோதரம் விபத்தோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. உதவி செய்ய பாதுகாப்பு தாங்க. உடைய பாதுகாப்புல நான் ஆசீர்வாதமா இருக்கும். சோதர ஆண்டவரே தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.